வாழ்வில் வரும் துன்பங்களுக்கு வாழ்வில் வரும் இதோ போராட்டங்களுக்கு வாழ்வை தரும் சமாதான குலைச்சலுக்கு மத்தியில் பிரபவங்களுக்கு இன்றைக்கு உங்கள் வீட்டில், உங்கள் வாழ்வில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் வேலையில் ஒரு ஆறுதல் கொடுக்கும் தேவன் உங்கள் அருகில் வந்து நிற்கிறார். இயேசு என்று பெயர் அவர், இயேசு கிறிஸ்து. பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையேற்ற நாமத்தை நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 10வது மாதத்தை ஆண்டவர் காண கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த நாளின் திறவுகோர் ஜெபத்தில் நேரலையிலும் நேரடியாகும் ஒரு சிலரும் நேரில் அநேகரும் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடைசியில் உங்களுக்கு நன்றி சொல்வேன். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். பரனே 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 திருக்கடை கண் பாராயோ எந்தன் பாவத்துயரனை தீராயோ. பரனே 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 திறமில்லாத என்னை முனியாமல் திறமில்லாத என்னை முனியாமல் யான் செய்த குற்றம் ஒன்றும் நினையாமல் திறமில்லாத என்னை முனியாமல் யான் செய்த குற்றம் ஒன்றும் நினையாமல் பரனே 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 மாய வலையில் பட்டு சிக்காமல்
பட்டு சிக்காமல் லோக வாழ்வில் மயங்கி மனம் புக்காமல் மாயவலையில் பட்டு சிக்காமல் லோக வாழ்வில் மயங்கி மனம் புக்காமல் வரனே 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 எல்லோரும் வரனே 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 அடியனு கருள் செய் இப்போது அடியனு கருள் செய் இப்போது உன நடிமைக்கு உன்னை அன்றி கதியேது அடியனு கருள் செய் இப்போது உன அடிமைக்கு உன்னை அன்றி கதியேது வரனே 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 வஞ்சக்கவலை கெடும் தோட்டாயோ வஞ்சக்கவலை கெடும் சோட்டாயோ எந்தன் மனது கழிக்க வர மாட்டாயோ வஞ்சக்கவலை கெடு தோட்டாயோ எந்தன் மனது கழிக்க வர மாட்டாயோ வரனே 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 ஆல்பி நிறைந்த பரோபர வஸ்துவை பரம் ஜோதியை மகிமையின் ராஜாவை ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் முகத்துக்காய் மாற்றீரம் இயேசுவின் முகத்துக்காய் மாற்றீரம் என இரக்கம் செய்யும் தோத்திரம்
இயேசுவின் முகத்துக்காய் மாத்திரம் என இரக்கம் செய்யும் தோற்றம் பரனே 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 திருக்கடைகள் பாராயோ எந்தன் பாவத்துயரனைத்தும் தீராயோ பரனே 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 பரனே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, இன்று உயிரோடு இருக்கிறவரே, எங்கள் மத்தியில் இறங்கி வாரும். மகிமையின் கர்த்தருடைய வல்லமையினால் இந்த 10வது மாதத்தை காண கொடுத்த கிருபைகளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. பராபர வஸ்துவை, பரம் ஜோதியை, எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்துகிறவரே, எங்கள் மத்தியில் இறங்கி வந்தருளும். நீசனை மறைத்தருளும். நீர் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்துக்களை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுங்களை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அடியானையும் இந்த நேரலையும் இந்த திறவுகோல் ஜெபத்தின் ஜனங்களையும் பரிபூர்ணமாக ஆள்கை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென் ஆமென். உட்காரலாம். இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். கடந்த 9 மாதங்கள் கிருபையாய் நடத்தி இந்த 10வது மாதத்தில் அவரை ஸ்தோத்தரிப்பதற்கு, துதிப்பதற்கு, பாடுவதற்கு, அவர் அருளின ஏராளமான இரக்கங்களுக்காக கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பல ஆண்டுகளுக்கு முன்பே முதல் பாடல் ஒலிநாடா, பக்தரின் மறைவிடமே என்ற ஒலிநாடா வெளியிடும் அன்று அறிமுக உரையிலே நான் எப்படி பேசலாம் என்று யோசித்த ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்தேன். அப்பொழுது ஒரு வசனம் கொடுத்தார். நான் அவரை பாடுவதற்கு, உலகில் தலை சிறந்த பாடல்கள், இசை ஞானிகள், கர்நாடக சங்கீதத்திலிருந்து வெஸ்டர்ன் மியூசிக்லேருந்து எல்லாத்தையும் கரைத்து குடித்தவர்களாக இருக்கும்போது நாம் பாடலாமா? பாடுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்றெல்லாம் யோசித்து சற்று தயங்கினேன். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய சத்தம் எனக்கு உண்டாயிற்று. நீ பாடுவதில்லையப்பா, என்னை துதிக்கிறாய் கைகளை தட்டி. யூ ஆர் நாட் எ சிங்கர், யூ ஆர் மை சர்வன்ட், மை அம்பாசிடர், மை ரெப்ரசன்டேட்டிவ், என்னுடைய பிரதிநிதி. என்னுடைய துதியை நீ சொல்ல போகிறாய். அப்போதான் அவர் கிருபையை நினைத்தேன். ஒரு வார்த்தை போட்டேன், முடிவில்லா இரக்கத்துக்கு சொந்தமான தெய்வமே என்று கைகளை தட்டி. முடிவில்லா இரக்கத்துக்கு சொந்தமான இறைவனே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. எத்தனையோ தாளந்துகள் உள்ள மக்கள் மத்தியில் நம்மையும் நிறுத்தி வானத்தையும் பூமி உண்டாக்கின இறைவனை துதிக்கும் துதியை நம்முடைய நாவில் வைத்து அவரை ஸ்தோத்தரிக்க செய்த கிருபைகளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். மகிமையின் தேவன், மகிமையான ஆண்டவர் இன்றைக்கு நமத்தில் வரப்போகிறார், நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். இன்று திறவுகோல் ஜெபம் ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை காலை 9:30 12:30 வரை திறவுகோல் ஜெபம் நடக்கிறது. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியிலிருந்து 11:30 வரை என்ன ஜெபம்? பிளஸிங் பிரேயர் டைம், ஆசீர்வாத ஜெப நேரம் நடக்கிறது. எனவே இந்த மாதந்தோறும் நடக்கிற திறவுகோல் ஜெபம் 1000 மக்கள் இங்கே கலந்து கொண்டார்கள். இந்த 2 ஆண்டுகள், ஏறக்குறைய 2 ஆண்டுகள் இந்த இடத்தில் பிரேயர் நடக்க முடியலை, நம்முடைய இந்த கொரோனா லாக்டவுன் காரணமாக. ஆனாலும்
நேரலையில் உலகத்தின் பல பகுதியிலிருந்து உட்கார்ந்திருக்கிறீர்கள். எத்தனை சந்தோஷமா இருக்கிறது. கடந்த வாரம் செய்தி முடித்ததும் எனக்கு மக்களிடத்திலிருந்து வந்த கமெண்ட்ஸ் பார்க்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம் பிரதர், ஐயோ இப்படிப்பட்ட ஒரு தகப்பன்மார் எங்களுக்கு வேண்டும் என்றார்கள். நான் பெரிய பிரசங்கி என்றோ வேத பண்டிதன் என்றோ சொல்வதில்லை. செத்த நாயிலும் கேவலமான என்னை தம்முடைய கிருபையினால் நிரப்பி தம்முடைய வார்த்தையின் மேல் வைராக்கியம் வைக்க செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனக்கு ஒன்றும் வேண்டாம் அந்த உலகத்தில். என்னை அனுப்பினவர் எனக்கு ஒரு ஸ்டடி கொடுத்தார். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். நாம் பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை எல்கேஜியில் ப்ரீகேஜியில் சேர்க்கும் போது இந்த பட்டணத்திலே எது நல்ல ஸ்கூல், எது ஸ்டாண்டர்ட் ஸ்கூல், எது பிரசித்தி பெற்ற ஸ்கூல், எங்கே நல்லா படித்து கொடுப்பாங்க, எங்கே நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க, இதையெல்லாம் பார்ப்போம். கூலி வேலை செய்தால் கூட வட்டிக்கு கடன் வாங்கியாவது நல்ல ஸ்கூலில் சேர்க்க வேண்டும் என்று ஒரு தகப்பனும் தாயும் எண்ணி அந்த பிள்ளை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. நல்லது. 70 ஆண்டுகள் வாழ்ந்து அந்த அனித்தியமான வாழ்க்கையை முடிப்பதற்கு ஒரு படிப்பு தேவை. அது நல்ல பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கணும், தகுதியை மீறி. அழிந்து போகிற உடம்பு, அழிந்து போகிற கல்வி, அந்த அழிந்து போகிற படிப்பும் அந்த மனிதனோடு போய்விடும். ஒரு சாதாரண உலக வாழ்க்கைக்கே இத்தனை ஆராய்ந்து ஒரு கல்விச்சாலையை சேர்க்க அறிவிருக்கிற மனுஷனுக்கு நித்தியமாய் வாழப்போகிற பரலோக வீட்டுக்கு போக எப்படிப்பட்ட இடத்தில், எப்படிப்பட்ட சத்தியத்தில், எப்படிப்பட்ட வாத்தியார் பாஸ்டர் மார்க்கத்தில், எப்படிப்பட்ட தீர்க்கதரிசனத்தில் தேவனை கற்றுக்கொண்டால் பரலோகத்துக்கு போவதற்கு வழி பிறக்கும் என்று அறிவு தெரியாதா? அநித்தியமான உலகத்துக்கே இத்தனை பார்த்து பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டிய நீங்கள் நிச்சயத்துக்கு போகும் பொழுது உங்கள் பிள்ளைகளை உங்களை தகுதியான இடத்தில் இருந்து கற்றுக்கொள்ள அனுப்ப வேண்டும். எல்லா சபைதான் பன்றி பலகுட்டி போட்டது போல எல்லாம் ஊழியர்கள் தான். ஊழியர் என்ற பேர்வையிலே பக்க வழியா நுழைந்து எல்லோரும் வந்து விட்டார்கள். நல்லது, அது எப்படியோ போட்டு அவர்களை பற்றி பேச விரும்பவில்லை. பவுலடியான் சொல்லுகிறான், சிலர் வஞ்சகத்தினாலும் சிலர் பொறாமையினாலும் இயேசுவை பிரசங்கிக்கிறார்கள். எது எப்படியோ இயேசு கிறிஸ்து நாமம் பிரசங்கிக்கப்படுகிறது, அதுக்கு நன்றி, அதுக்கு நன்றி தான், சோத்திரம். ஆனால் அவர் நாமம் தூஷிக்கப்படுகிறது, அதை நினைத்து மீம்ஸ், டிக்டாக், சினிமாவிலெல்லாம் கிறிஸ்தவனை வச்சு என்ன ஜோக் அடிக்கிறான். அப்படியே எனக்கு இரத்த கண்ணீர் வருது. பாஸ்டர்மார்களை வைத்து, ஊழியர்களை வைத்து கர்த்தர் நாமம் இந்த 10 வருஷத்துக்குள்ள இத்தனை உபதேசங்கள், இத்தனை கள்ளப்போதர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், இத்தனைக்கு மத்தியில் உங்களையும் என்னையும் வார்த்தையிலே நிற்க வைத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வார்த்தையிலே அஸ்திபாரம் போட ஒரு விசுவாசி, வார்த்தையிலே அஸ்திபாரம் போடுகிற ஒரு திருச்சபை, வார்த்தையிலே அஸ்திபாரம் போடுகிற ஒரு ஊழியன் நிமிர்ந்தே நிற்பான். அவனை யாரும் அசைக்கவே முடியாது, யாரும் ஏமாற்றவும் முடியாது. நானும் இந்து மார்க்கத்திலிருந்து பக்தி வைராக்கியமுள்ள இந்து குடும்பத்திலிருந்து இயேசு என்னை ரட்சித்தார். பல உபதேசக்காரர்களை சந்தித்து விட்டேன். பலர் என் வீடு தேடி கூட வந்தார்கள். இதுதான் சத்தியம், அதுதான் சத்தியம். ஒன்றில் நான் மிரண்டு போகவில்லை. காரணம், என்னை வழிநடத்தினவர் கர்த்தருடைய ஆவியானவர் கைகளை தட்டி சரியான வழியிலே நடத்தினார். அன்றைக்கும் என்னுடைய பேச்சை மாற்றவில்லை, என்னுடைய ட்ரெஸ் கோடை மாற்றவில்லை. இவர்கள் பேசி 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 வந்தவர்கள் இப்போ ட்ரெஸ் கோடு மாறியாச்சு, ஆராதனை முறை மாறியாச்சு, எல்லாவற்றையுமே மாற்றிக்கிட்டார்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நீண்ட அங்கி அணிந்து வழியில் தெருக்களில் வந்தனத்தை விரும்புகிற போதர்களை மதிக்காதவர்கள் அந்திக்கிறிஸ்து அப்படிம்பார்கள். எங்கள் காலத்தில், ஐயா காலத்தில் அப்படி சொல்லுவாங்கல்ல, நீண்ட அவயம் எடுத்து சிலுவை போட்டு அங்கி போட்டு வர்றவங்களுக்கெல்லாம் நான் வந்தனங்களை இல்லை நிரம்ப அவங்க அந்திக்கிறிஸ்தன் பிரதிநிதிகள். எங்களை மாதிரி சிம்பிளாய் ஜிப்பாய் போட்டு வெள்ளை போட்டு நிற்கிறவங்க தான் பரிசுத்தவான்கள்பாங்க. நல்லது. அன்னைக்கு ஜிப்பா போட்டு பரிசுத்தவான்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு என்ன போட்டிருக்கிறீர்கள்? இதுதான் என்னுடைய கேள்வி. அன்றைக்கு நகை போடக்கூடாது என்று பிரசங்கித்த நீங்கள் இன்றைக்கு நகை நீங்களே நகை போட்டிருக்கிறீர்கள். அப்போ ஒவ்வொரு ட்ரெண்டுக்கும் இந்த உபதேசம் மாறுமா? நெவர். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், இந்த வார்த்தையை ஒரு காலம் ஒளிந்து போகாது. கைகளை தட்டி இந்த வார்த்தையில் ஒரு வள்ளி எங்கிலும் புள்ளி எங்கிலும் മാറത്തില്ല. എന്നെ ശ്രദ്ധിക്കുന്ന പ്രിയപ്പെട്ട സഹോദരൻ സഹോദരിമാരെ, കേരളത്തിൽ പണ്ടെല്ലാം വിശ്വാസികളായിരുന്നു. ഇപ്പൊ വിസ ஊசிகளாயிருக்கிறீர்கள். இப்பமா அங்கேயும் டண்டனக்கா இடுப்பாட்டுறது, இதோ சட்டையை கழட்டி போட்டு ஆடுறது, சபைகளில் 1-2 மணி நேரம் ஜங்குன்னு குதிக்கிறதுக்கு அழைக்கல ஆண்டவர். நீ அவருடைய வழியிலே நடப்பதற்கு அழைத்திருக்கிறார். கைகளை சட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ശ്രദ്ധിക്കണം. ചൂള പോലെ കത്തുന്ന ഒരു ദിവസം വരും.
അപ്പോൾ അഹങ്കാരികളൊക്കെയും ദുർപ്രവർത്തിക്കാരൊക്കെയും എരിയുന്ന തീയിലെ ദൈവം വിടും. White throne judgment, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. ஜாக்கிரதையாக இருந்து கர்த்தரை பின்பற்றுங்கள், கள்ளத்தனத்திலே போய்விடாதிருங்கள். இதோ உங்கள் சபையில எத்தனை பேர் வந்ததோ, நிறைய வந்தாலும் கொஞ்சம் வந்தாலும் உங்களுக்கு அதில் பற்றி ஆதாயமும் இல்லை, நஷ்டமும் இல்லை, ஆதாயமும் இல்லை. நான் கர்த்தருடைய பிரதிநிதி என்ற போர்வையிலே என் ஊழியர்களே, உத்தம பாஸ்டர்மார்களே, உத்தம தீர்க்கதரிசி நில்லுங்கள். உங்களுடைய ரிவார்டை கர்த்தர் வைத்துக்கொண்டு ஆவலாய் 2 கரத்தை நீட்டி காத்திருப்பார். நீங்கள் போனவுடன் உண்மை உத்தமமான ஊழியக்காரனை உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூடாரவாசிகளாகும் நமக்கிங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ? கைவேலை இல்லாத வீடொன்றை மேலே நான் செய்வேன சொல்லி போகலையோ? கைவேலை இல்லாத வீடொன்றை மேலே நான் செய்வேன சொல்லி போகலையோ? ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் கானந்தமே. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் கானந்தமே. இந்த புவி ஒரு சொந்தமல்ல என்று இயேசு என் நேசர் மொழிந்தனரே. இந்த புவி ஒரு சொந்தமல்ல என்று இயேசு என் நேசர் மொழிந்தனரே. இக்கட்டு துன்பமும் இயேசுவின் தொண்டர்க்கு இங்கேயே பங்காய் கிடைச்சிடினும். இக்கட்டு துன்பமும் இயேசுவின் தொண்டர்க்கு இங்கேயே பங்காய் கிடைச்சிடினும். ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் கானந்தமே. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் கானந்தமே. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் கானந்தமே. இயேசு அண்ணலை அண்டினோர் கானந்தமே. இயேசு அண்ணலை அண்டினோர் கானந்தமே. இந்த புவி நமக்கு ஒரு சொந்தமில்லை. நிலையில்லா உலகு, நிஜமில்லா உறவு, நிலையானது ஒன்றும் இங்கு இல்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறா நீர் மட்டும் போதும் எப்போதும். இயேசுவே நீர் மட்டும் போதும் எப்போதும். அண்ணாச்சி சென்ட்ரலைஸ்டு ஏசி, என் பையனுக்கு ஒரு 10,000 கோடிக்கு சொத்து, யூனிவர்சிட்டி காலேஜ் எல்லாம் கட்டி வச்சிருக்கேன், பெரிய பிரேயர் டவர் கட்டி வச்சிருக்கிறேன். எவ்வளோ நாளைக்கு பிரேயர் டவர் செங்கலும் சாந்தும் பூசின கட்டடத்தை தூக்கி கொண்டு போவதில்லை. ஜனங்களை பரலோகத்துக்காக கட்டுங்கள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். செங்கலையும் சாந்தையும் பூசின கட்டடம் வராது. அது ஒரு லைஃபே, அதுக்கு ஒரு 50 வருஷம் கூட. அது இப்போ கட்டுற கட்டடம் எத்தனை 50 வருஷம் தாங்குதுன்னு தெரியல. விக்டர் பாலம்னு பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஒரு விக்டர் பாலம் இருக்குதுங்க. அது கட்டி எத்தனையோ பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினதான் இன்னும் நிற்குதுங்க. போன மாதம் கட்டின பாலம் இடிஞ்சு விழுந்து எத்தனையோ சாகுறாங்க. தினம் நியூஸ் வருது. சிலவன் கட்டுறான் பாருங்க, கட்டு வந்தா வருது போனா போதுன்னு. குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் கட்டணம் கட்டினாங்களா நேற்று. அந்த அம்மா இப்படி செவத்தில் கையை வச்சு இப்படி தடவுது, சாந்தா கொட்டுது. அந்த வீட்டில் குடியிருக்க வெடிஞ்சு செத்து சாவாத்தானே செய்வான். இப்படித்தான் ஊழியத்திலும் கட்டுறான்.
சிலர் வைக்கோலில் கட்டுகிறான், சிலர் மரத்திலே கட்டுகிறான், சிலர் இரும்பிலே கட்டுகிறான், சிலர் கல்லுகளில் கட்டுகிறான், சிலர் தங்கத்திலே கட்டுகிறான். அதனுடைய வேலைப்பாடு அந்நாளிலே விளங்கும். அக்கினியானது புடமிடும். வைக்கோல் நிற்குங்களா, சாம்பலா போயிடும். எனவே நிலைத்திருக்கும்படி கட்டுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவன் அதை செய்வார். போகட்டும். இந்த திறவுகோல் ஜெபத்தில் இந்த மாதத்தின் திறவுகோல் வாக்குத்தத்தமும் இந்த நாளின் செய்தியாம் வரும் 2 வேத வசனங்கள் உண்டு. ஒன்று என் மகளும் மற்றொன்று என் அன்பு சகோதரனும் வாசிப்பார்கள். முதலாவது சகோதரன், அது நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகோதரனுக்கு நியாயாதிபதிகள் 6:12 வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அடுத்து சகரியா தீர்க்கனின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் எத்தனாம் வசனம்? 7ஆம் வசனம். என் மகள் வாசிப்பாள். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். அப்படி கைகளை உயர்த்துவோமா? கைகளை உயர்த்தி தேவனுடைய சமூகத்தில் நாம் பிரார்த்தனை செய்ய போகிறோம். அன்பு இரட்சகனே, உலகத்தின் ஒளியே, எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே, பரிசுத்தமான இறைவனே, இந்த 10வது மாதத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம். பெரிய பிரச்சனையே நீ எம்மாத்திரம். பெரிய சோதனையே நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன் அந்த இடத்தில் உங்கள் பெயரை சொல்லி போட்டுக் கொள்ளுங்கள். டென்சிங் டானியலுக்கு முன், கிருபாவுக்கு முன், பியூலாவுக்கு முன், ஆசீர்வாதத்துக்கு முன், பிளஸிங்க்கு முன், செசமாலுக்கு முன் நீ எம்மாத்திரம். நீ சம பூமி ஆவாய். கைகளை தட்டி பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே இந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் இந்த 10ஆம் மாதத்துக்கு சுதந்திரத்தை எடுத்துக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்பதாக நீ சமபூமியாவாய். பெரிய பர்வதம், அந்த இடத்தை நீங்கள் என்ன போட்டுக்கொள்ள? பெரிய பிரச்சனையே, பெரிய சோதனையே, பெரிய வியாதியே, பெரிய கடனே, பெரும் சத்ரு போராட்டமே நீ எம்மாத்திரம். நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு அப்படி சொல்லுங்க. அதுதான் அர்த்தம். நீ எம்மாத்திரம். யார்கிட்ட வாழாட்ட? நான் ஆளு பார்க்க சுமாரா தாங்க இருக்கிறேன், ஆனா என் கூட இருக்கிறவரை பத்தி உனக்கு தெரியாது. என் பேக்ரவுண்ட் என்னன்னு உனக்கு தெரியல. விளையாடாத. கையை தட்டுங்களேன். என் பேக்ரவுண்ட் யார் தெரியுமா? அப்ப நினைச்சுக்குவாங்க, நிறைய பெரிய பணக்காரன் என் கூட இருக்க உலகத்தையே உண்டாக்கல ராசாடா. கையை தட்டுங்களேன். ராஜாதி ராஜா, கிங் ஆஃப் கிங், கிங் ஆஃப் கிங், தேவனுடைய வல்லமை, பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு என்னோடு இருக்கிற தேவனுடைய வல்லமை உள்ள கரம் போது ஒன்று, தேவனுடைய மகிமையின் கரம் இந்த மாதத்தில் உங்களோடு வரப்போகிறது. உங்களை பராக்கிரமசாலி ஆக்க போகிறது. உங்கள் வாழ்வை இதுவரை பயமுறுத்தி கொண்ட சத்துரு தவிடுபடியாய் சமபூமியாக போகிறான். உங்கள் மேல் கிருபை மேல் கிருபை உண்டாக போகிறது. கைகளை தட்டி பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் அதை சொல்லுகிறது. கிதியோன் மிதியானியருக்கு பயந்து தன் களத்திலே இரவோடு இரவாக கோதுமைகளை களவாடி கொண்டு போவார்களோ என்ற பயத்தில் களத்திலே தானியத்தை அடித்து போரடித்துக் கொண்டிருக்கிறான். பயந்தாங்கொள்ளி கிதியோன், தொடநடங்கி கிதியோன், சோப்பலாங்கி கிதியோன், மெலிந்த கிதியோன், விசுவாசம் குன்றி போன கிதியோன் இப்பொழுது ராத்திரி அவங்களுக்கு பயந்துகிட்டு இருக்கிறான். இவனுக்கு என்ன செய்ய போறானுங்களோ தெரியலையே. ஜனோ ஒரு பிரச்சனையா கொண்டு வரானுங்களே, இன்னைக்கு வயலெல்லாம் அறுத்துட்டு போயிடுவானுங்களோ, எனக்குரியதை எடுத்துக்கொண்டு போவார்களோ என்று பயத்தோடு அவன் போரடித்துக் கொண்டிருக்கிறான்.
அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி ஒரு வார்த்தை சொன்னார், பாருங்களேன், அமிழ்தனும் இனித கடப்பா, இதோ சமட்டிலும் வலிமையான ஆட்டோம்பாம்பிலும் வலிமை உள்ள ஒரு வார்த்தையை சொன்னார். பைந்தாங்குழியை பார்த்து, இந்த ஸ்கெல்டனை பார்த்து, இந்த கரப்பாம்பூச்சிக்கு கூட பயப்படுறவனை பார்த்து சொன்னாரு, பராக்கிரமசாலியே கைகளை தட்டி, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கைகளை தட்டி ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஒத்த வார்த்தைங்க, ஒத்த வார்த்தையில ஒரு பயந்தாங்குழி போய் பராக்கிரமசாலி ஆயிட்டான் பாருங்க. ஒத்த வார்த்தையிலே அவ்வளவு சக்தி வருமானால் இந்த மொத்த வார்த்தையில உங்களுக்கு எப்படி சக்தி வரும்? வேதத்தில் இருக்கிற அத்தனை வார்த்தைகளும் உங்களுக்கு தான் கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இறைவன் உங்களை பராக்கிரமசாலியாக மாற்றுகிறவர், உன்னோடு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது என்ன? பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஈஸி, டேக் இட் ஈஸி. யாருக்கு? இறைவனுக்கு. நீ ரோட்டில் உட்காந்து மாம்பழம் வைக்கலாம், அல்லது தள்ளுவண்டியில் இரும்பு, பழைய இரும்பு பொறுக்கலாம், குப்பை பொறுக்கலாம், வாட்ச்மேன் இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், கடனோடு, வட்டி கடனோடு, கண்ணீரோடு, உபத்திரவத்தோடு நாளைக்கு உயிரையே மாற்றிக்கலாம் அப்படின்னு ஓடி வந்திருக்கலாம். இந்த பலவீனனுக்கு உதவி செய்வது லேசான காரியம். அவருக்கு கைகளை தட்டி. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அன்பு மகன் இங்கே பிரேயருக்கு வந்தார். அவனை முகத்தை பார்த்தேன். ஜெபம் முடியும் வரை அவன் முகத்தை கவனித்துக் கொண்டே இருந்தேன். முடிந்தவுடனே பக்கத்தில் போனேன். பரட்டை தலையோடு நின்றான். தோளில் கையை போட்டேன். தம்பி, என்ன ராஜா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் சோகமா இருக்கீங்கன்னதும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தான். அவன் சொன்னான், நாங்க தற்கொலை பண்ண போறோன்னே, நானும் என் மனைவி தற்கொலை செய்து சாக போறோம். என்னடா இப்படி சொல்ற, அறிவு கட்ட சனமா? வாழறதுக்கு வழியா இல்ல உலகத்துல? கர்த்தர் இருக்கிறார், எதுக்குப்பா தற்கொலை பண்ணணும்? கடன். கடன்காரங்க வந்து வாசல்ல மானங்கட்ட கேள்வி கேட்கிறாங்க. எங்களால சகிக்க முடியல, தூக்கு போட்டு அல்ல தீ வச்சு செத்துடலாம் நினைச்சிட்டோம். நான் நினைத்தேன் பெரிய கடன் வைத்திருப்பான் என்று. எவ்வளவுடா? 2 ரூபானே அப்படின்னா. 2 ரூபான்னு நான் நினைச்சேன் 2 லட்சமா இருக்கும். 2 லட்சமா? இல்லை. அப்ப 20,000 இல்லை. வேற எவ்வளவுடா? 2,000 ரூபாய். 2,000 ரூபாயை திருப்பி கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் ஒரு குடும்பமே ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன் தற்கொலை செய்ய முயன்றது. அந்த கடனுக்கு அவன் அழுதது கூட எனக்கு சோகம் இல்லை. அந்த 2,000 ரூபாய்க்கு உயிரை மாய்த்துக் கொள்ளும் நிலைக்கு அத்தனை அவன் ஏழையாய் திக்கற்றவனாய் போய்விட்டானே. ஐயோ, இந்த உயிர் எவ்வளவு மதிப்பு மிக்கது, இது மாண்டு போயிருக்கும் என்று அப்படி ஓ என்று கத்தி அழ ஆரம்பிச்சுட்டேன். தட்டி கொடுத்தேன். முதல்ல போய் இந்த கடனை கொடுத்துட்டு வா. கொடுத்து விட்டேன். என்னால் முடிந்தது. அப்புறம் சின்ன வியாபாரம் பண்ணுவதற்கு என்னால் முடிந்த ஒரு உதவியை செய்தேன். இன்றைக்கு ஓஹோ என்று இருக்கிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படித்தான். பலனற்றவனுக்கும் உதவி செய்ய அவருக்கு லேசான காரியம். ஒரு சாதாரண மனுஷன், நானே கர்த்தர் போட்ட கிருபையிலே சாப்பிடுகிறவன், எனக்கே மற்றொரு ஏழையை பார்க்கும் பொழுது இவ்வளவு இரக்கம் வந்து உதவி செய்ய வேண்டும் என்று விருப்பம் வருமானால், சகல ஐஸ்வர்யத்தின் சம்பன்னர் மகாராஜா அவரை பார்த்து நீ அழும் அழுகைக்கு கண்களை மூடிக்கொண்டு அந்த பக்கம் திரும்பிக் கொண்டு அனந்த சயனத்தில் இருப்பாரோ? கண்களை மூடிக்கொண்டு இருப்பாரோ? என்ன அவர் உனக்கு உதவி செய்வார். பலன் உள்ளவனுக்காகவும் சரி, பலனற்றவனுக்காகவும் சரி, உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். இன்றைக்கு today expecting ஒரு miracle right now brother and sister. என்ன നിന്റെ അത്ഭുതം പ്രതീക്ഷിച്ചിരിക്കുക? ദേവൻ നിന്നെ സ്പർശിക്കാൻ പോകുന്നുണ്ട്. നിന്റെ കുടുംബത്തിലെ ദാരിദ്ര്യം, കടൻ ബാധ്യത, സാമ്പത്തിക ബുദ്ധിമുട്ട്, ഇതോടുകൂടെ നീ കണ്ണിനോട് ഇപ്പോഴത് പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരിക്കാം. ദൈവം നിന്നെ ശക്തനാക്കാൻ വല്ലവൻ തന്നെയാ. കൈ അടിച്ച കർത്താവിനെ സ്തുതിക്കാമോ? என்று today expecting a miracle right now brother and sisters. அவர் அவ்வளவு பெரிய இறைவன், விவரிக்க முடியாத வாக்குக்கு சொந்தக்கார தெய்வம், இரக்கங்களின் பிதா. இன்றைக்கு நீங்கள் சந்தோஷப்படுங்கள். உங்களை பராக்கிரமசாலிகளாக கர்த்தர் மாற்றுகிறார். ஒன்னும் அறிவில்லை அங்கிள், அறிவில்லை, எனக்கு பேச தெரியல அங்கிள், ஒருத்தர் எப்படி நடக்கணும்னு தெரியல, நான் படிக்கல அல்லது படிப்பு பாதியிலே போயிடுச்சு, என்ன செய்வேன்? I am depressed.
சோர்ந்து போய் நிற்கிறேன், பலவீனனாக இருக்கிறேன், என்னமே எடுத்து பேச முடியல, எனக்கு செய்ய முடியலையே. நேவர். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. எதற்கு? அவருடைய நாமம் உன் மூலமாக மகிமைப்படுவதற்காக. அவரே தேவன், அவர் மட்டும்தான் உன்னை உயர்த்த முடியும் என்பதை நம்புவதற்காக கைகளை தட்டி, அவரன்றி வேறொரு கதி இல்லை. ஐயனாய் அப்பனாய் அன்று தொட்டு இன்று மட்டும் என்னையாய் பிறந்தென்று நன்றே தரும் நீ என்று வேறு கதி இல்லை. நீதான் சுவாமி எனக்கு பெரியவர். யாரெல்லாம் நம்புகிறீர்களோ இன்று உங்கள் வாழ்வு பராக்கிரமசாலின் வாழ்வை போல மாறப்போகிறது. பயத்தை மாற்றுவார். பயம் இருக்கும் இடத்தில் இயேசு இருக்க மாட்டார், இயேசு இருக்க இடத்துல பயம் இருக்காது. கைகளை தட்டி இந்த வேத புத்தகத்தில் 366 முறை 366 times பயப்படாதே என்ற பதம் வந்திருக்கிறது. எத்தனை முறை? 366 முறை. ஒரு வருஷத்துக்கு 365, புது வருஷத்துக்கு சேர்த்து சொல்லிட்டார். Fear not, I am with you. கைகளை தட்டி fear not, I am with you, I am Lord, I am never forget you daughter and son. நான் இந்த யெகோவாய தெய்வம், നിന്നെ ഒരിക്കലും കൈയൊഴിയത്തില്ല, நான் ഒരിക്കലും നിന്നെ മറക്കത്തില്ല, நான் സർവശക്തൻ, ഭയപ്പെട വേണ്ടാം, நான் നിന്നോട് കൂടെയുണ്ട്. കൈയടിച്ച് ഒരു ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ഒരു മലയാള പാട്ടുണ്ട്, പാടലാമാ? റഫാ യഹോവാ എന്നെ സൗഖ്യമാക്കുണ്ടിലേ, ഷമ്മാ യഹോവാ എന്നും അവനുണ്ടേ. ഈ ദൈവം എൻ്റെ ദൈവം, എൻ പിതാവല്ലോ എന്താനന്ദം. ഈ ദൈവം എൻ്റെ ദൈവം, പിതാവല്ലോ എന്താനന്ദം. സർവശക്തനാണല്ലോ എൻ്റെ ദൈവം, ഇല്ലില്ല സാധ്യമായി ഒന്നുമില്ല. സർവശക്തനാണല്ലോ എൻ്റെ ദൈവം, ഇല്ലില്ല സാധ്യമായി ഒന്നുമില്ല. അഖിലാണ്ടത്തെ പിതാവല്ലോ എന്താനന്ദം. അഖിലാണ്ടത്തെ നിമിച്ചവൻ, പിതാവല്ലോ എന്താനന്ദം. കൈയടിച്ച് ഷാലോം യഹോവാ എൻ്റെ സമാധാനം. നീസി യഹോവാ എൻ്റെ ജയക്കൊടിയാ. ഈ ദൈവം എൻ്റെ ദൈവം, പിതാവല്ലോ എന്താനന്ദം. ഈ ദൈവം എൻ്റെ ദൈവം, പിതാവല്ലോ എന്താനന്ദം. സർവശക്തനാണല്ലോ എൻ്റെ ദൈവം, ഇല്ലില്ല സാധ്യമായി ഒന്നുമില്ല. സർവശക്തനാണല്ലോ എൻ്റെ ദൈവം, ഇല്ലില്ല സാധ്യമായി ഒന്നുമില്ല. അഖിലാണ്ടത്തെ നിമിച്ചവൻ, പിതാവല്ലോ എന്താനന്ദം. അഖിലാണ്ടത്തെ നിമിച്ചവൻ, എൻ പിതാവല്ലോ എന്താനന്ദം. കൈയടിച്ച് യഹോവാ എന്നെ സൗഖ്യമാക്കും.
പിതാവല്ലോ എന്താനന്ദം. സർവശക്തനാണല്ലോ എന്റെ ദൈവം. എല്ലാവരും സാധ്യമായി ഒന്നുമില്ല. സർവശക്തനാണല്ലോ എന്റെ ദൈവം. ഇല്ലില്ല സാധ്യമായി ഒന്നുമില്ല. അഖിലാണ്ടത്തെ നിയമിച്ചവൻ എൻ പിതാവല്ലോ എന്താനന്ദം. അഖിലാണ്ടത്തെ നിയമിച്ചവൻ എൻ പിതാവല്ലോ എന്താനന്ദം. റബ്ബാ യഹോവ, റബ്ബാ യഹോവ, റബ്ബാ യഹോവ. இன்றைக்கு இயேசு நம்மத்தில் வந்திருக்கிறார். பரிசுத்தமான தேவன் யெகோவா ஷம்மா தேவன் என்று நம்மோடு இருக்கிறார். God with us, இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். என்னும் அவன் உண்டே. பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம். 1 நாளாகமம் 29:12 சொல்லுகிறது, எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவுடைய கரத்தினால் ஆகும். ஏசாயா 41:13 சொல்லுகிறது, உன் வலதுகையை பிடித்துக் கொண்டு நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன் வலதுகையை பிடித்துக் கொண்டு நான் உனக்கு துணை நிற்கிறேன். குழந்தைய அப்பா கட்டியா பிடிச்சுக்குவாரு. ரோட்ல டிராபிக்ல இருக்கும்போது ஆண்டவர் நம்ம கையை பிடிச்சிருக்காரு. நம்ம கையை பிடிச்சா விட்டுருவோம். நம்ம தெத்துவாளி பையன் அவர் எனக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும். எனவே தான் அவர் நம்ம கையை பிடிச்சிட இந்த பையன் விட்டுட்டு ஓடி போயிடுவான்னு. ஒரு 5 நிமிஷம் இப்போ தான் அங்கிள் இந்த போய் தண்ணி குடிச்சிட்டு வரட்டா அப்படின்ட்டு போவான் பாருங்க. 5 மணி நேரம் கழிச்சு வருவான். தண்ணி குடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம்? 5 மணி நேரம். இந்த வீட்டில் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன்னா 10:30 மணிக்கு தான் வந்தான். அன்னைக்கு நேற்று போனவன் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வான்னு. இதே மாதிரி தான் நம்ம ஆண்டவரை ஏமாற்றிட்டு ஓடி போயிடுவோம் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால் அவர் சார் என்னை மாதிரி பெர்மிஷன்லாம் கூட சரி தலையாட்டுறதில்ல. எங்கடி போகிற அப்படின்னு கையை பிடிச்சி வச்சுக்குவார். இரு ரொம்ப கடுப்பாக இருக்கும். இந்த ஆள் ரொம்ப அருவியாக இருக்கானே, எப்போ பார்த்தாலும் கையிலேயே வச்சுக்கிறானேன்னு கடுப்பு இருக்கும், கோவம் இருக்கும். ஆனால் ஒரு நன்மை இருக்குது, அப்பா கூட இருந்தால் நம்ம கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பார். கைகளை சட்டி கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான் அவரோடு வாழ்வது. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லி பர்சன், வெரி ஸ்ட்ரிக்ட் பர்சன். ஆனால் நீ விரும்புவதெல்லாம் கொடுக்கும் தேவன். அவர் சொன்னா, நான் உள்ளங்கையில் தான் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் உன் காம்பவுண்ட் சவறு எனக்கு முன்பாக இருக்கிறது. அப்படி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன், காம்பவுண்டுக்கு வெளியே போறியா உள்ளே வரையான்னு. ஏன்னா நீ எப்பவுமே நீ தான் வெளியே போவ, உன்னை பற்றி எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம வீட்டை சுற்றி காம்பவுண்ட் போடுறோம், வீடு ஓடியா போயிடும். எங்க வீடு ஓடி போயிருங்கிறதுக்காக காம்பவுண்ட் கட்டுறோம் இல்லை, வீட்டுக்குள்ளே யாராவது வந்துடுவாங்க. அதாவது வேலி போடுறோம் தோட்டத்துக்கு, பயிரெல்லாம் வெளியே போயிடுமா, உள்ள காட்டுக்கழுதை வந்து மேய்ஞ்சிரும். உனக்குள்ளே ஒன்று வரக்கூடாது, நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. கர்த்தரே உனக்கு அக்கினி மதிலா இருந்து காக்கிறார். கைகளை தட்டே ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, வில்லியம் டிண்டேல் 17ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்து சரோ மாகாணத்திற்கு சென்று வேத பிரதிகளை அச்சடித்து அங்கே விநியோகம் பண்ணினார். வேண்டாத பேலி ஆட்கள் மக்கள் என்ன செய்தார்கள், பிடித்து அவருடைய வேத பிரதிகளை தீயிலிட்டு கொளுச்சு அவர் உயிரோடு கொண்டு போட்டார்கள். கொண்டு சாகுவதற்கு சற்று முன் அவர் ஒரு ஜெபம் பண்ணினார். ஓங்கி ஒரு குரல் எழுப்பினார், என் கையில் இருக்க இந்த ஒத்த துண்டு பேப்பர் தான் எரிக்க முடியும். இறைவனே, ஜார்ஜ் மன்னனுடைய, கிங் ஜேம்ஸனுடைய மன்னன் ஜேம்ஸுடைய கண்களை நீ திறந்தருளும். இறந்து போயிட்டார். அன்னைக்கு அவர் கையில் வச்சிருக்க பிரதிகள்லாம் நெருப்பில் கொளுத்திட்டாங்க. ஆனால் கிங் ஜேம்ஸ் ஆட்சிக்கு வந்தார். வேதத்தின் பிரதிகள்லாம் ஒன்று சேர்த்து அவர் தான் ஆங்கிலத்தில் திருமறையை, பைபிளை, வேத புத்தகத்தை கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்கிற மொழிபெயர்ப்பை செய்தவர். கைகளை தட்டி முழு பைபிளையும் கொடுத்தார். நீ ஒன்றை அழிக்க உன் சத்துரு உன்னை எந்தினா கர்த்தர் 1000 மடங்கு உன்னை உயர்த்திடுவார். கைகளை தட்டி. ஏதோ சின்னது போயிடுச்சுன்னு கவலைப்படாதீங்க, தேவன் 100 மடங்கு திரும்பி தர போகிறார். இன்றைக்கு என்ன
നമ്മൾ ജീവിക്കുന്നത് ദൈവത്തിന്റെ ദാനമത്രേ. ദൈവത്തിന്റെ കൃപ മാത്രം നമ്മുടെ തല ഉയർത്തി നിൽക്കുന്നത്. നമ്മുടെ പരിസരത്ത്, നമ്മുടെ ബന്ധക്കാരെ മധ്യേ, നമ്മുടെ ജാതി മധ്യേ, നമ്മുടെ സഭയെ മധ്യേ നമ്മളിങ്ങനെ ജീവിക്കുന്നത്, നമ്മുടെ തല നിമിർന്ന് നിൽക്കുന്ന ഒറ്റ കാരണമേ ഉള്ളൂ. എന്തെന്നറിയോ? ദൈവത്തിന്റെ കൃപ എത്രേ. கைகளை அடிச்சு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லப்படும். தேவனுடைய கிருபை தான் உயர்த்தும். எனவேதான் அத்தனை பெரிய சக்கரவர்த்தியாக தாவீது சொன்னான், நான் வெள்ளியை நம்பவில்லை, பொன்னை நம்பவில்லை, என்னுடைய படை சேனையை நம்பவில்லை, நான் சவதரித்த செல்வங்களை நம்பவில்லை, நானோ என்றால் உம்முடைய கிருபையின் பேரிலேயே நம்பிக்கையா இருக்கிறேன். கைகளை தட்டி சங்கீதம் 13:5 வாசிக்க. சங்கீதம் 13:5 வாசி மகளே. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். நான் உம்முடைய கிருபையின் பேரில் நம்பிக்கையா இருக்கிறேன், ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். சங்கீதம் 108:13 சொல்கிறது, எங்கள் தேவனாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம். எங்களால முடியாதான். நான் படுத்துட்டேனா இப்போ இங்கே தான் ராஜாவை மாதிரி வேஷம் போட்டு வந்து நின்று சிங்கத்தை போல முழங்குகிறேன். முடிந்த உடனே பட்டில் போய் படுப்பேன் பாருங்க. தூக்கி விடுறதுக்கு அலோசிஸ் ஓடி வருவான், அபி ஓடி வரணும், இல்லாட்டி இங்கே யாராவது வந்து தூக்கி விட்டு உட்கார வைப்பாங்க. கேவலமாக இருக்கும் எனக்கு இந்த வயசில் இப்படியானு, அவ்வளோ பலகீனம். ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்தில் வந்து நின்று விட்டார், ராஜகுமாரனை போல் நிறுத்துவார். கைகளை தட்டி ராஜகுமாரனை போல் நிறுத்துவார். அந்த வார்த்தை தான் எனக்கு கவர்ந்தது. எங்கள் தேவனாலே மட்டுமே நான் பராக்கிரமம் செய்வேன். கைகளை தட்டி என் தேவனாலே மட்டுமே நான் பராக்கிரமம் செய்வேன். நீங்களும் பாருங்களேன். ஐயா இயேசுடைய ஐயா நம்ம மத்தியில் இருக்கிற ஒரு கைதட்டு கொடுங்களேன். ஒரு 10 வருஷம் ஆச்சையா பைபாஸ் சர்ஜரி பண்ணியாச்சு, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. 10 வருஷம் சேனம் எல்லா வேலையும் அவர் செய்வார். வெட்டுவார், குத்துவார், குளிச்சோண்டுவார், தண்ணி எடுத்து ஊற்றுவார், பைக்கில் அங்கே இங்கே. ஒரு 16 வயசு பையன் போயிட்டு வர மாதிரி எனக்கு கோபம் வர, தாத்தோட சொல்லுங்கடா இவ்வளவு ஸ்டேண்ட் பண்ணுறான். நான் ஒத்த ஸ்டாண்டை வச்சுக்கிட்டு இப்படி குத்த வச்சுக்கிட்டே பயந்தே உட்காந்துருப்பேன். அவர் பைபாஸும் பண்ணிக்கிட்டு ஓடுவார். எப்போ பார்த்தாலும் சத்தம் போட்டு பாட்டு பாடவர் இங்கே கேட்கும். எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம், அவர் யாரை வைத்து இப்படி நம்பிக்கையா இருக்கிறார்? எங்கள் தேவனாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம். கைகளை தட்டி என் தேவன் என்னை பலப்படுத்த வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 17:45 சொல்லுகிறது, தாவீது கோலியாத்துக்கு விரோதமாய் போகும் பொழுது சிறுவன், அவன் இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறான், அந்த இஸ்ரவேல் படையை நிந்திக்கிறான், ஜனங்களை நெஞ்சுக்கிறான். அப்பொழுது தாவீது ஒரு கவன்காலை எடுத்துக்கொண்டு போகிறான். அவன் சிரிக்கிறான். தாவீது அப்பொழுது சொல்றான், நீ தடியோடும் கம்போடும் ஆயுதங்களோடு வருகிறாய், நானோ என்றால் நீ நிந்திக்கிற ராணுவங்களின் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். இந்த உசுப்பேத்தி விடுறது தான். ஏன்னா அங்கிள் உங்க தகுதிக்கெல்லாம் அவன் நின்று பேசுறான், நான் எப்படி அங்கிட்ட சகிச்சு கொள்ள முடியும்? குட். உங்க தகுதி என்ன, பலம் என்ன அப்படின்னு உடனே எனக்கு கொஞ்சம் வீரம் வரும் பார்த்துக்க. ஆமா, அவருக்கு ஃபோன் பண்ணுங்க அங்கிள், மந்திரிக்கு ஃபோன் பண்ணுங்க, கமிஷனருக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படிமானுங்க பசங்க. இளம் கன்று பயம் அறியாது, எப்படியாவது 2 சாத்து கொடுக்கணும் அப்படின்னு இவங்களுக்கு ஆசை. நான் பொறுமையா இருப்பேன். இப்படித்தான் இஸ்ரேல் ஜனங்களை, சவுலுடைய படையை அவன் கோலியாத் என்ற ராட்சசன் அரக்கன் தூசித்த பொழுது தாவீது செய்த ஒரு உபாயம் உண்டு. என்ன தெரியுமா? ஆண்டவரை உசுப்பேத்தி விட்டான். அன்னைக்கு வர கிருபையை நம்புறேன்னா, கிருபை உள்ள தேவன்னா, இரக்கமுள்ள தேவன்னா, நீடிய பொறுமை உள்ளவன்னா, அந்த இடத்துல ஒரு டைட்டில் கொடுத்தான் பாருங்க, ராணுவங்களின் சேனைகளின் கர்த்தாவினார். நீர்தாயா மிலிட்டரி ஜெனரல் கார்னல், நீர்தாயா தளபதி, நீதாயா வீரன், நீங்க சும்மா இருக்கலாமா? இல்ல, வராதவனுக்கு வீரம் வந்துடும் பார்த்துக்கங்க. என்ன குளத்துல பிறந்துட்டு சும்மா இருக்கு, இந்தாடா அரவா புரியா சொல்லுவாங்க பார்த்துக்கங்களா, உள்ளவனுக்கும் வந்துடும் பார்த்துக்கங்க. வீரம் சோப்பலாங்கி கூட வெட்டிட்டு அதுக்கு பதில் ஐயோ வெட்டி போட்டடா அப்படின்னு யோசிப்பா. இந்த கூட இருக்கவன் தூண்டி விடுவான் பாரு, மயங்கிடக்கூடாது.
இங்க ஆண்டவர் அப்படித்தான் தாவீது தூண்டி விடுகிறான். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஜனம், இந்த விருத்த சேதனமில்லாத இந்த மடப்பைய, இந்த கோலியாத் என்கிற ராட்சசன் தூசிப்பதற்கு அவன் என்ன தகுதி இருக்கிறது, நீ இது பார்த்து கொண்டு இருப்பீரோ அப்படின்னு ஆண்டவர் திட்டலை. நம்ம திட்டுவோம், உமக்கு கண்ணுலையா காதுலையா, உன் துர்சனே கேட்டிருக்கேன், நான் உண்மை நம்பி என்னத்தை கண்டேன், உண்மை நம்பி என்னத்தை கண்டேன், நான் கிறிஸ்தவன் போய் நாசமாத்தான் போனேன், போ அப்படியே போ. சிலர் சாட்சி சொன்னால் அவங்க சாட்சியில் 10 ஆத்மா செத்து போயிடும். எப்படி சாட்சி சொல்லாங்க தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் புறஜாதிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு இத்தனை வருஷம் ஆச்சு, ஏற்றுக்கொண்டனாலேருந்து எனக்கு கண்ணீர் தாங்க, எனக்கு நிம்மதியே இல்லை. விளங்குமா? நேற்று ஒரு அம்மா எனக்கு எழுதிருந்துச்சு, என்ன எழுதிருந்துச்சுன்னே தெரியல. நீங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னீங்க, நாங்கள் கர்த்தர் நல்லா இருந்தாங்க, நல்லா இருந்தோம், இப்போ இந்த பிரச்சனை தானே எழுதணும், இத்தனை ஆண்டுகள் நல்லா இருந்தோம், இப்போ கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னீங்க, எனக்கு இப்போ பிரச்சனையாக வந்துருச்சு, எனக்கா ஜெபம் பண்ணிக்கோங்க. நான் என்னடா தீர்க்க தரிசனம் அப்படி சொன்னோம், வாழும் புரியாது தலையும் புரியாது. இப்போ சில சாட்சி சொல்லுவாங்க, இந்த கிறிஸ்தவங்களை நம்பி கிறிஸ்தவனை பார்த்து கிறிஸ்தவத்துக்கு என்னன்னைக்கு மாறணும் அன்னைக்கே வாழ்க்கை போச்சு. யார் உன்னை வர சொன்னது? ஓடி போயிரு. இப்ப நம்ம வார்த்தை ஒவ்வொன்றும் விசுவாசத்தை வர்த்திக்கப்படுறதா இருக்கணும். கஷ்டமா தம்பி இரு, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டாருடா. கைகளை தட்டி உன்னை என்றைக்கா ஒரு நாள் உன் ஜாதிக்கு மத்தியிலே உயர்த்தி வைப்பார். உன் விசுவாசத்தான் இருக்கணும். எல்லாத்தையும் எதுக்கு வரணும்? இயேசு தெய்வம் என்று நம்பிட்ட, அவர் தான் மட்டும்தான் தெய்வம் நம்புற, அப்ப அவரால் எல்லாம் முடியாதா? இங்கே இவன் நிந்திக்கிறான், எல்லாம் ஒரு பையன் ஒரு வாயை திறக்கலைங்க, பயந்துக்கிட்டே நிற்கிறாங்க. இந்த சின்ன பையன் தாவீது என்ன செஞ்சான்? நீ தடியோடு வருகிறாய், ஆயுதங்களோடு வருகிறாய், பட்டயத்தோடு வர, நானோ என்றால் நீ நிந்திக்கிற கிருபையின் தேவனுடைய நாமத்தில், மனதுருக்கத்தின் தேவன் நாமத்தில் வருகிறேன்னு சொல்லல, சேனைகளின் ராணுவங்களின் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் ஒரு டெஸ்டினேஷன் கொடுத்துட்டான். நீ தாங்க இது படைக்க தளபதின்ட்டான். இவர் கொஞ்சம் உசுப்பேத்துட்டே, நான் அப்படி எனக்கு கொடுத்துட்டாடா. ஃபாதர் பெர்க்மான்ஸ் வந்திருந்தார். வந்திருந்த போது வீட்டில் உட்காந்து என்கிட்ட சாப்பிட்டுட்டு என்கிட்ட பேசிட்டு இருந்தார். எங்கள் வீட்டில் பல வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், ஆஸ்திரேலியா போகிறேன், அங்கே கூட டாக்ஸியில் உங்கள் பாட்டு ஓடுதுன்னு. நெசமாப்பா, எந்தெந்த நாட்டுக்கு, சைனாலேருந்து துபாயிலேருந்து அமெரிக்காலேருந்து எந்த நாட்டுக்கு போனாலும் உங்கள் பாட்டு அங்கே ஓடுதாம்மா. நெசமாப்பா, அவ்வளோ மதிப்பு எனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டார். அவ்வளோ புகழ் இருக்கா, அவ்வளோ ஃபேமஸான? யானையின் பலம் அதுக்கு தெரியல சார். ஐயா, தெரிஞ்சிச்சுன்னா ஒரு 75-65 கிலோவில் மேலே உட்காந்து அங்கோட்டு தெரியானே இங்கோட்டு தெரியானே, அவங்க இடது பக்கம் திரும்பு, அப்படி திரும்பி யானை சொல்லணும், தூக்கி போட்டு தும்பிச்ச கையில் ஒத்த அடி அடிச்சு அப்படின்றோம். அதுக்கு தெரியலைங்க, என் பலம் உனக்கு தெரியல, என்னோட பலம் என் பேக்ரவுண்ட் என்னன்னு உனக்கு தெரியல. நிந்திக்கிற இந்த ஆண்டவர் தன் ஜனத்துக்கு இறங்கி இறங்கி போனதுனால மனதுருக்கம் உள்ளவராகவே உட்கார்ந்துருவார். அவனு பயந்துக்கிட்டு தாவீது உசுப்பேத்தி விட்டான். உன் பலம் உனக்கு தெரியாதியா, நீ எப்படி பெரிய ஆளு, இராணுவங்களின் சேனைகளின் கர்த்தர் எழும்பமிட்டான். ஒரு அல்லேலூயா. கர்த்தர் ஒன்று சொன்னார், எல்லாம் இரும்பு ஆயுதமாக போட்டு வந்துட்டான், வந்துட்டு நிற்கிறான். நேக்கு வழி இல்லையே, என்ன செய்யறதுன்னு தெரியல, புரியறதில்ல. பகவான் ஏதாவது உத்தாசை பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டான். எங்கே அடிக்கிறது கல் மட்டும்தான் வச்சிருக்கிறேன், எனக்கு கத்தி எடுக்கவும் தெரியாது, கேடகம் பிடிக்கவும் தெரியாது, துப்பாக்கி சூடும் தெரியாது, ஒன்றே மாதிரி லெஃப்ட் ரைட் போட்டு NCC மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு கம்பு எடுத்து செத்த வம்பு வேணா 2 அடி அடிக்கலாம், ஏன்னா நேக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு புலமின்று இருந்தான். பகவான் சொன்னார், ஏழு லூசு பையில தாவுது, அவன் எல்லா இடத்தையும் இரும்பை போட்டு மறைச்சிட்டான், ஆனால் நெத்தியில் ஒரு 25 காசு அளவுக்கு பொட்டு வைக்கிறது மாதிரி ஒரு கேப்பு கிடக்குது பாருனார். சத்துரு எல்லாத்தையும் மறைப்பான், ஒரு எவிடன்ஸ் நம்ம கூட்டிட்டு போயிடுவான். நாம் அவனை ஜெயிக்கிறதுக்குற ஒரு எவிடன்ஸ் கர்த்தர் அவனை விட வைப்பார். கைகளை தட்டுங்களேன். அதுதான் பலனற்றவனுக்கு உதவி செய்கிற தெய்வம். காதில் சொன்னார், அவன் நெத்தியில் இருக்கு வர்றா ஒத்த கல், ஒரு சின்ன பொட்டு வைக்கிற அளவுக்கு ஒரு கேப்பு அங்கர்ரா மவனே அப்படின்னாரு. ஏப்பா, நம்ம ஜல்லிக்கல்ல 10 எடுத்து ஒரு மாங்காய் மரத்தில் இப்படியே எரிஞ்சா கூட ஒத்த மாங்காய் விழாது. எல்லாரும் அடிச்சிருக்கீங்க உங்களுக்கு, அதான் சிரிக்கிறீங்க. 5 கல்ல என்னை இந்த ஊட்டிக்கு போயிருக்கும் போது, ஊட்டிக்கா ஏற்காடா, இந்த பலூனை துப்பாக்கியில் சுடுறதுக்கு கொண்டு வந்து விட்டான். நீ தானே விட்டது.
ஏற்காட்டில் விட்டாங்க. நான் ஒரு 10 குண்டை வச்சு சடக்கு சுடுறேன், ஒன்று கூட குறி பார்த்து விட முடியல. கடைசியில் ஒன்று சுட்டுட்டு ஹாய் சந்தோஷம் அம்பிட்டு. நம்ம 10 குண்டை அடித்தாலும் ஒன்று கூட அங்கே சுடாது. இப்போ தாவீதுட்ட சொன்னார், அந்த 25 பைசா அளவில் நெற்றியிலே ஒரு பொட்டு இருக்கிறதே அங்கே அடிடானார். கவன் கல்லை சுழற்றினான், 5 கல் எடுத்தான். அதில் அவன் யூஸ் பண்ணது எத்தனை கல்? 5 கல் பையில், அற்புதம் தான் கையில். கைகளை தட்டி 5 கல் பையில், அற்புதம் தான் கையில். கைகளை தட்டுங்களேன். ஒத்த கல்லை எடுத்தான், ஒரு சுத்துனா ஒரே அட்டி. அந்த 25 பைசா குறி தப்பாம போய் எங்க விடுந்துச்சு? அந்த நெத்தியிலே ஒரே பொட்டில் சட்டு நடிச்சிச்சு. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், ஒருத்தர் நெத்தியில் ஓங்கி இப்படி அடிச்சா பின்னாடி விழுவானா முன்னாடி விழுவானா? சத்தமா பேசுங்க. நீ பேசுறா, சத்தமா பேசுறா. பின்னாடி விழுவான். ஆனால் இந்த எங்க பைபிளில் என்ன நினைச்சிருக்கு தெரியுமாடா? அவன் முகங்குப்புற விழுந்தான் இருக்கும். எனக்கு கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது இல்லையா? ஐயா நம்ம நெத்தியில் அடித்தோன்னா எங்கடா அம்பி விழுவோம்? பேக் சைடெல்லாம் விழுவோம். ஏன் மல்லாக்க விழுவியா? இவன் முகங்குப்புறம் மண்ணக்கவனா? அங்கே தான் யோசித்தேன். விவரம் வேற பக்கம் போய்கிட்டு இருக்கு. இவன் லேசாக ஒரு தட்டுனா கர்த்தர் புடதில் ஒரு போடு போட்டா அப்படின்னு அடிச்சாரு பாருங்க. ஸ்பாட் அவுட். அவன் வாளை எடுத்து, அவன் பட்டயத்தை எடுத்து, அவன் கழுத்தை வெட்டி தலையை தூக்கினான். சிறியவனாகிய தாவீது கைகளை தட்டி அல்லேலூயா. மலையாளத்தில் ஒரு பழைய காலத்தில் ஒரு பாட்டு உண்டு. வல்லனாம் கோலியாத்தே நின்னை நான் கல்லு கொண்டு கொல்லுவான், வல்லனா ஆக்கியோனே நினை தக்க போல் வெல்லவான் தக்க போலே. வல்லனாம் கோலியாத்தே நின்னை கல்லு கொண்டு கொல்லுவான், வல்லனா ஆக்கியோனே நின்னை நான் வெல்லுவான் தக்க போலே. என்னை வல்லமை ஆக்கினவர் யார் தெரியுமா? உன்னை வெல்வதற்கு கர்த்தர். கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஒத்தை கல்லை ஏறி அவர் பொடதில போடுவார். உன் பிரச்சனை க்ளோஸ். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன், ஜானுக்கு முன்னாடி, ஏசுடியான் உனக்கு முன்னாடி, இதோ பரமசிவம் உனக்கு முன்னாடி, இதோ சதீஷ்குமார் உனக்கு முன்னாடி. இந்த பர்வதம் சமபூமியாகி விடும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சி மைனர். நான் எழுதிய ஒரு பழைய பாடல் பாடலாமா? மலை போல் துன்பம் என்னை சூழ்ந்த நேரம், மடி மீது என்னை வைத்து தாலாட்டி நீரே, தாய் போல என்னை தேற்றினே, தகப்பனை போல் தூக்கி சுமந்தே, தாய் போல என்னை தேற்றினே, தகப்பனை போல் தூக்கி சுமந்தே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஆபத்து நேரம் கூப்பிட்ட போது அன்பாலே உந்தன் கரம் நீட்டி நீரே. ஆபத்து நேரம் கூப்பிட்ட போது அன்பாலே உந்தன் கரம் நீட்டி நீரே. முளையான சேற்றி நின்று எடுத்தே, உயர்த்தி உயர்த்தி நீ
மகிழ்ந்தே உளையான சேற்றி நின்று எடுத்தே உயர்த்தி உயர்த்தி நீர் மகிழ்ந்தே ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பு புகலிடமே நம்பும் மனிதர் கைவிட்ட போது நாராயண் வலம் பக்கம் நீர் இருக்கின்றீரே நான் நம்பும் மனிதர் கைவிட்ட போது நாராயண் வலம் பக்கம் நீர் இருக்கின்றீரே கண்மணி போல காத்து வந்த அன்பு கடைசி வரை உடனிருக்கும் அன்பு கண்மணி போல காத்து வந்த அன்பு கடைசி வரை உடனிருக்கும் அன்பு ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே துன்பம் என்னை சூழ்ந்த நேரம் மடி மீது என்னை வைத்து தாலாட்டி நீரே மலை போல் துன்பம் என்னை சூழ்ந்த நேரம் மடி மீது என்னை வைத்து தாலாட்டி நீரே தாய் போல என்னை தேற்றி தகப்பனை போல் தூக்கி சுமந்தே தாய் போல என்னை தேற்றி தகப்பனை போல் தூக்கி சுமந்தே ஐயா உமது அன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே இயேசு நான் நம்பும் புகலிடமே இயேசு நான் நம்பும் புகலிடமே மலை போல் துன்பம் என்னை சூழ்ந்த போது மடிமீது என்னை வைத்து தாலாட்டினீரே பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் மலை பிரச்சனை இருக்கும்போது தாலாட்டு கேட்குமா அதை நான் பார்த்துக்கிறேன்டா நீ நிம்மதியா தூங்குடா மகனே அல்லேலூயா அல்லேலூயா நான் பார்த்துக்கிறேன் உன் பிரச்சனைய நீ தூங்கு நீ சும்மா இரு உனக்குன்னு நான் உனக்கு யுத்தம் செய்வேன் நான் உங்ககிட்ட கேட்கிறேன் உங்ககிட்ட கேட்கிறேன் சொல்லுங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை பெரியதா கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் பெரியதா
வாக்குத்தத்தம் பெரிதுனா இப்படி சொல்லுங்க, பிரச்சனை பெருசுனா இப்படி சொல்லுங்க. வாக்குத்தத்தம் பெருசுனா இப்படி காட்டுங்க, பிரச்சனை பெருசுனா இப்படி காட்டுங்க. வாக்குத்தத்தம் எல்லாருக்கும், ஆன்லைன்ல இருக்கும் எல்லாருக்கும் ஒரு கைதட்டு கொடுங்களேன். வாக்குத்தத்தம் தான் பெருசு. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பெரிது. உங்கள் பிரச்சனைகளை தவிடுபொடியாக்கி போடக்கூடிய வல்லமை உள்ளது. கைகளை தட்டி, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பதாக, சதீஷ்குமாருக்கு முன்பாக, தீன தயாள பிரபுக்கு முன்பதாக, இதோ ஜான்சிக்கு முன்பதாக சமபூமியாவாய். கைகளை தட்டி, நீ பெரிய பர்வதம், என்னது சமபூமியாவாய். பிரச்சனை தவிடுபொடியாயிடும். இன்னைக்கு வர கையளவு மேகத்தை கூட பார்க்கல, ஆனா பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரம்புமா. கைகளை தட்டுங்களேன். இன்னைக்கு வர மேகம் கையளவு பார்க்கல, பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரம்பும். தேவன் அதை இந்த மாதத்தில் 10வது மாதத்தில் உங்களுக்கு என்று செய்ய போகிறார். கவலைப்படாதீர்கள். கவலைகள் எல்லாம் பழைய நாட்களுக்குரியவை. பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பெரிய அலப்பறை குறைக்கிற நாய் கடிக்காதும்பா. அந்த காலத்தில் ரசிக்கப்படாதுக்கு முன்னாடி நாட் 7 ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் பார்த்தேன். நாட் 7 ஒரு ஜேம்ஸ் பாண்ட் சினிமா பார்த்தேன். அதில் ஒரு கராத்தே வீரர் வருவான். சங்க கையை கால வாய் கத்தி எக்கச்சக்கமான பேரை அடிச்சு ஒரே அடியில் அப்படி மண்டை அப்படியே ஸ்பாட் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஜேம்ஸ் பாண்ட் அங்கிருந்து ஒரு அவர் முன்னாடி அப்படி காலத்துக்கும் இப்படிமா அப்படிமா. அவர் ஒன்றுமே அசடாமல் பக்கத்து வந்து நான் சொல்லி இன்னைக்கு அடிச்சு நொறுக்கியே போடுவான். யாரை இல்லை, நான் நினச்சேன் ஜேம்ஸ் பாண்டுக்கும் கராத்தே தெரியுமா. அவர் கராத்தேலாம் தெரியாது. அவர் பக்கத்தில் வந்தார். தன் கோட் பாக்கெட்டில் கையிட்ட ஒரு பிஸ்டல் இந்த இவ்வளோ நீளம் தான், ஒரு துப்பாக்கி, சின்ன துப்பாக்கி, சடக்கு அடிச்சு போட்டு போயிட்டார். நல்லா அலப்பறையை கொடுக்குற மூலி கீழே விழுந்துருச்சு. உன்னை சுற்றி இந்த அலப்பறையை கொடுக்குற பிரச்சனையெல்லாம் சடக் ஒரே சுடு, அவ்வளோதான். போய் கர்த்தர் தம்முடைய வசனங்களை அனுப்பி தவிடு பொடியாக்குவார். அவருடைய நாமம் அணுகுண்டை விட சக்தி வாய்ந்தது. பேய்களும் பயந்து நடுங்குகின்றன. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. பலன் உண்டு. தேவனுடைய பலம், மகிமையான கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறவர். அந்த பலத்திலே தான் இந்த மாதத்தில் நீங்கள் எழும்பி போக போகிறீர்கள். வசனம் வெறுமையாய் போய் வெறுமையாய் திரும்பாது. தேவன் அதை செய்வார். யாரை இவர் பலப்படுத்துவாராம்? வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை பலப்படுத்தி உன்னை ஸ்திரப்படுத்துகிறவர். கர்த்தர் பலப்படுத்துகிற இறைவன். இன்றைக்கு முதலாவது பாவியை அவர் பாவத்திலிருந்து விலக்கி உன்னை பலப்படுத்தி பாவத்தை ஜெயிக்கிறவனாய் மாற்றுவார். கைகளை தட்டி, என்னால் ஜெயிக்க முடியலன்னு நினைக்கிறியோ, நீ ஜெயம் பெற்றவனா நிற்க போகிறாய். வாசிக்க கேட்போமா? 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 நாளாகமம் 29:12 வாசிக்க கேட்கலாம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்பொழுதும் எங்கள் தேவனே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தமுடைய கரத்திற்கு வல்லமை இருக்கிறது. எப்படிப்பட்ட மனுஷனையும். நேற்று டாக்டர் அலெக்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு போயிட்டார். உடனே இந்த பசங்க எல்லா வியாதிகளையும் அவங்க சந்தேகங்களை கேட்டுக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் பயம். இந்த பிரச்சனை, இந்த வியாதி, சும்மா பயப்படாத, எல்லாம் நீ நார்மலாக தான் இருக்க அப்படி சொன்னார். எல்லாம் நார்மலாக தான் இருக்க. அனலைஸ் பண்ணுறது, டயக்னோஸ் பண்ணுறது, அப்புறம் தான் ஸ்கேன் பண்ணுறது, ஒருத்தர் சர்ச் பண்ணுறது, இதெல்லாம் செய்கிற வேலை பகவானுடையது. கைகளை தட்டுங்களேன். உனக்கு அப்படியே முடியாது, என்னால் ஒன்றும் முடியலன்னு இங்கே சொல்கிறாரு, அவனையும் பலப்படுத்த என்னால் முடியும். கைகளை தட்டி இல்லாதவைகளை இருக்குள்ளாய் மாற்றுகிறது. பாவத்தில் விட முடியவில்லை அங்கிள், இந்த பாவத்தை செய்யக்கூடாது நினைக்கிற என்னால் முடியலையே, மறந்து விட வேண்டும் நினைக்கிற முடியலையே, கஞ்சா குடிக்க வேண்டாம் நினைக்கிற முடியவில்லை, சாராயம் குடிக்க வேண்டாம் என்று மது குடிக்க வேண்டாம் நினைக்கிற முடியவில்லை,
மனைவியை அடிக்க வேண்டாம் என்று நினைக்கிறேன், என்னால் முடியவில்லை. ஏதோ ஒரு கோபம் அவளை போட்டு அடிக்கிறேன். அதற்கு பின்பு என் உள்ளம் வாடுகிறது. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறேன், பின்பு வாடுகிறது. I am depressed. பாவத்தை மேற்கொள்ள எனக்கு பலன் இல்லை அங்கிள், என்ன செய்வேன்? இதுதான் உங்கள் கேள்வியா? இந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரே சக்தி ஆண்டவங்களுக்கு கொடுப்பார், இயேசு கிறிஸ்துவின் வல்லமை என்ற சக்தி. கைகளை தட்டி நீ என்ன செய்ய வேண்டும்? பாவத்தை விட்டு விட்டு அவர் கரத்தில் சரணாகதி அடைந்து விட வேண்டும். யார் கரத்தில? கர்த்தருடைய கரத்திலே. சங்கீதம் 38:3 சொல்லுகிறது, நான் பாவத்தினால் மெலிந்து போனேன். நிறைய பேர் இந்த புத்தகம், இந்த கூகுள் வந்த பிறகு எக்கச்சக்கமா நல்லானவங்களும் உண்டு, எக்கச்சக்கமா கெட்டு போனவனும் உண்டு. அதில் வச்சுக்கிட்டு டயட் பார்க்கலாங்களா? சாப்பாடு இந்த நேரத்துக்கு அவன்ஸ் கணக்கு தண்ணீர், அவன்ஸ் கணக்கில் சாப்பாடு, புரோட்டீன் இவ்வளவு, அது இவ்வளவு. செத்து போயிட போற. பசி எடுத்தால் மட்டும்தான் சாப்பிடுவேன். சாப்பிடு 10 நாளைக்கு ஒருக்கா அவனுக்கு பசி இருக்கும். ஐயா ஒருத்தர் கட்டிலில் படுத்திருந்தாரு, சீக்கு. ஒரு பாம்பு வந்து ராத்திரி அவர் கட்டில் மேலே, அவர் இடுப்புக்கு மேலே நின்று படம் எடுத்து ஆடுது. பக்கத்தில் ஒரு கம்பு, அந்த கம்பை எடுத்து பாம்பு ஒரு தட்டு தட்டி விட்டுருக்கலாம். இவருக்கு அந்த கம்பை எடுக்கணும்னா சத்து இல்லை, ஏன்னா டயட்டில் இருந்தவர். என்னத்தில் இருந்தவர்? கையை வர மாட்டேங்குது. டாக்டர் சொன்னார், கொஞ்சமாக லிக்விட் டயட்டாவது எடுத்துக்காங்க. சுகர் முத்தி போயிடும் அப்படி நினச்சாரு. பாம்பு போட்டு தள்ளிடுச்சு. பாவம் அப்படித்தான், பக்கத்தில் வந்து நிற்கும். மேற்கொள்றதுக்கு பலம் வேணும். கர்த்தருடைய வார்த்தைக்குனால நீ பலன் அடைந்திருக்கணும். இந்த ஒரு மனுஷன் என்ன செஞ்சான்? தவளை எடுத்து ஒரு சோதனை பண்ணினான். ஒரு தவளை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த பாத்திரத்தோட அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றி சூடு பண்ணான். தவளை சூடாகும் போது இந்த தவளை கொஞ்சம் ஐஸு காலம் பார்த்தீங்களா, கொஞ்சம் வெதுன்னு வரும்போது இதமாக இருந்துச்சு. சரி, அப்போ மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிகம் சூடாகுதுன்னு குதிச்சிருக்கலாம். இவ்வளோ சின்ன பாத்திரம் தான், குதித்து வெளியே போயிருக்கலாம். அந்த சூட்டுக்கு ஏற்ற மாதிரி தன் உடல்மை மாற்றிக்கணும் அப்படின்ச்சு. தம்பிடிக்கும் தவளை பார்த்துருக்கியா? நீயே பார்த்துருக்கியா ஐயா? இனிமேல் பாருங்கள், மலையில் தவளை பக்கத்தில் உள்ள கல் எடுத்து எரிஞ்சேன்னா வைரம் அப்படி இருக்கும். அந்த கல் தெரிச்சிடும், அதுக்கு மேலே போடுற கல் தெரிக்கும். இப்போ பெரிய கல்லாக போட்டீங்கன்னா அது வேறு விஷயம். இப்போ இந்த சுடுதண்ணில் இந்த தவளை சுடுதண்ணி கொதிக்கும் போது லேசாக இதமாக இருந்துச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி டெம்பரேச்சர் தான் உடம்புல மாற்றிக்கிட்டு இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் சூடாச்சு, அதுக்கு இது மாதிரி மாற்றிச்சு. இப்போ தலைப்பலான்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தவளை வெளியே குதிக்கலான்னு நினைக்குது. இது உள்ளே இருந்துக்கிட்டே அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி குதிக்கிறதுக்குள்ளே பலம் போச்சு. இப்போ வெந்து அளண்டு போச்சு. அதனால் முதல்ல லேசாக சுடும்போதே குதிச்சு வெளியே வந்துடணும். கையை சட்டக்கடை முதல்ல லேசாக தொடும் போதே, பாவம் ஒன்றும் இல்லை, டச் பண்ணும்போது என்ன செய்யணும்? ஓட்டமாக ஓடி வந்துடுறா. டேய் புத்தி இருக்கா நோக்கு? அங்கே போய் காய விட்டுட்டு காது குடையிறது, காது குடையிறது, கம்பு குடையிறது, வயிறு குடையிறது, நோ யூஸ். அம்பி போயிடுவ. பாவத்தை ஜெயிக்க பலம் கொடுக்க ஒருத்தர் இருக்கிறார். அந்த பலத்தை பயன்படுத்திக் கொள். கைகளை தட்டு. மற்றவர்களுக்கு எப்படியோ நமக்கு ஒரு பலம் உண்டு, இறைவனுடைய பலம். அந்த இறைவனுடைய பலத்தினால் பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரு பலம் கொடுக்கும் தெய்வம். உன்னை பலப்படுத்துவேன் என்றார். பலவீனனுக்கும் நான் பலப்படுத்துவேன். எத்தனை சந்தோஷம்! நான் அடிக்கடி சொல்லுவேன், நாகமலை புதுக்கோட்டை என்ற ஒரு இடம். நான் 1991 மருதிரையில் நம்முடைய அலுவலகத்தை தொடங்கினேன். 84 ரசிக்கப்பட்டேன். 87 பெரியகுளம் வந்தேன். 90 மதுரை போக்குவரத்துமாக இருந்தேன். 91 மதுரையில் இயேசுமரால் தலைமை அலுவலகத்தை தொடங்கினோம். அப்பொழுது பிரசித்தி பெற்ற ஒரு ரவுடியை குறித்து, நாகமலை புதுக்கோட்டை என்ற பகுதியிலே இருந்த ஒரு ரவுடியை கொடுத்து கேள்விப்பட்டேன். ரோட்டில் யார் போனாலும் அடிப்பான், சும்மா போனாலும் அடிப்பான். ஒயிட் ஷர்ட்டை பேண்ட் போட்டு போனால் வெத்தலையை போட்டுக்கிட்டு புளிச்சுன்னு துப்பி விடுவான். என்னடா துப்பிட்டேன்னா, என்னைய பார்த்தா பேசுகிறான், யாரும் தெரியுமாடா, நானும் ரவுடி தான் அப்படின்பா. அதான் சைலேந்திர பாபு டிஜிபி தானே, நம்ம டிஜிபி. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சட்டம் போட்டார், எல்லா ரவுடிகளையும் சர்ச் பண்ணுங்க, போட்டு தள்ளுங்கன்னு இருக்காரு.
செல்லூர் ராஜையா சொன்னார், எங்கள் அம்மா எப்படி செஞ்சாங்களோ அப்படியே ஸ்டாலின் ஐயாவும் செய்யார், ரொம்ப சந்தோஷம்னு. அது என்னமோ எனக்கு தெரியல. ஆனால் இப்போ வந்து சில பார்த்துக்கிறோம், வம்புக்குன்னு காதில் தூங்குற நாயை காதை பிடிச்சி முழுக்கிறது எப்படி இருக்கும்? நாயை காதை பிடிச்சி முழுக்க என்ன செய்யும்? வவ்வன ஒரே பிடுங்கி எடுத்துரும், எஜமானு பார்க்காது. இப்போ இந்த ரவுடியெல்லாம் இருந்தான் அந்த காலத்தில், பேர் சொல்ல விரும்பலை. என்கிட்ட சொல்லுவாங்க, அந்த ரவுடியெல்லாம் டவுன் ஹால் ரோட்டில் யாரும் நடக்க முடியாதுன்னே, நடந்துட்டு இருக்கும்போது வந்து நெஞ்ச வச்சு அப்படி இடிப்பான். ஏன்டா ஏன் அடிச்சேன்னா எனக்கு நெஞ்சு இருக்கு இடிக்கிறேன்ப்பா. ஓ இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தாச்சு. நாட்கள் உருண்டோடியது. ஒரு நாள் ஒரு ஜீப் வண்டி வந்து என்னுடைய அலுவலகத்துக்கு நின்றது. 2-3 வாலிபர்கள் ஒரு எலும்பும் தோலான ஒரு ஸ்கெல்டனான ஒரு ஆசாமை தூக்கி கொண்டு வந்தார்கள். தூக்கி கொண்டு வந்து விட்டார்கள். என்ன சார், என்ன தம்பி, என்ன விஷயம்னு? ஐயா, நாங்கள் நாகமலை புதுக்கோட்டிலிருந்து வருகிறோம், இவருக்காக ஜெபம் பண்ணுங்க, இவருக்கு டாக்டர்கள் நீ பிழைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க, இவருக்கு ஜெபம் பண்ணுங்க. அவரை பார்த்தா ஒரு 70 வயது மதிக்கத்தக்க ஒரு வயோதிப தோற்றம், எலும்பு தோலும் கூட்டி கழிச்சு நிறுத்தி பார்த்தா ஒரு 30 கிலோ தருவான். ஏன்னா யார் இவர்னு? நாகமல்ல புதுக்கோட்டில் என்ன பேரில் ஒரு ரவுடி இருந்தா தெரியுமா ஐயா? ஆமா அவர் தான். அவரா? என்னடா சொல்றீங்க? இல்லை என்ன சொல்றீங்க? நான் ரவுடின்னா அவர் கராத்தே மாஸ்டர் 100 கிலோ இருப்பார்லாம் சொன்னாங்க, இப்படி இருக்காரு. ஆமா 100 கிலோ தான் ஐயா இருந்தாரு. கராத்தே மாஸ்டர் உண்மைதான் ஐயா. ஒத்தடியில் 10 பேரை கொண்டுருவார், ஒரே நேரத்தில் 10 பேரை அடிச்சு கொண்டுருவார். 6 மாதத்துக்கு முன் அவர் முதுகு தண்டிலே ஸ்பைனல் கார்டில் ஒரு கட்டி வந்தது. போய் பரிசோதனை, போன் கேன்சர், எலும்பு புற்றுநோய் என்று சொல்லிவிட்டார்கள். வேலூர், காட்பாடு, வேலூர் சிஎம்சி கொண்டு போனோம், சிகிச்சை அளித்தும் பலனில்லை, எலும்பு தோலாகிவிட்டார், 2 நாளில் மறித்து போவார்கள் என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டாங்க. சார் கொண்டு வந்துட்டோன்னு நான் கேட்டேன், தம்பி இதே கையை வைத்து எத்தனை பேரை கொலை செய்தாய்? இதே உடம்பை வைத்து எத்தனை மக்கள் உனக்கு பயந்து ஓடினார்கள் பார்த்தாயா? அவன் சொன்னா, ஐயா எல்லாம் உணர்ந்துட்டேன், எல்லாம் உணர்ந்துட்டேன், எப்படியாவது காப்பாத்துங்க. நானும் ஜெபம் செய்தேன். ஒரு 4 நாள் கழித்து அவன் மாண்டு போனான், இறந்து போனான். பலம் இருக்கும் பொழுதே, அறிவு இருக்கும் பொழுதே, இளமை இருக்கும் பொழுதே, வாலிபம் இருக்கும் பொழுதே கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து பாவத்தை விட்டுவிட வேண்டும். கைகளை தட்டி எந்த மனிதன் எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, கர்த்தரிலிருந்து விடுதலை பெற உனக்கு பலன் கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா. யோவான் 8:34 சொல்லுது, நீ கராத்தே மாஸ்டரா இருக்கலாம், 10 பேரை அடிக்கலாம், நான் அப்படி இப்படி குட்டிக்காரன் அடிப்பேன், கபடியில் 50 பேரை காலை வச்சு உதச்சிருவேன், அதெல்லாம் சொல்லலாம். ஆனா என்ன என்னுடைய வேதம் சொல்லுதுன்னா, என்டிசியில் பெரிய ஆளு இவன் நாக்க துருத்தலாம், ஆனா நீ எதற்கு கீழ்பட்டிருக்கிறாயோ அதற்கு அடிமையா இருக்கிறார் என்று என்னுடைய பைபிள் சொல்லுகிறது. ஒருவன் பாவத்துக்கு கீழ்பட்டிருந்தால் அந்த பாவத்துக்கு அடிமை. எவ்வளவு பெரிய சுதந்திரவாளியா இருந்தாலும் பாவம் செய்கிறவன் அந்த பாவத்துக்கு அடிமை. பலவிதமான பாவங்களில் சிக்கியிருக்கும் மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். சிறைச்சாலை ஊழியத்துக்கு போகும்பொழுது பலரை பார்த்திருக்கிறேன், அல்லது சிறையிலிருந்து விடுதலை ஆனவர்களை பார்த்திருக்கிறேன். நான் கேட்டேன், ஐயா நீங்கள் எதற்காக இந்த சிறைக்கு வந்தீர்கள்? ஒருத்தர் சொன்னார், ஐயா எங்கள் ஊர் பண்ணையார் அவருக்கு விரோதியை பழி தீர்ப்பதற்காக என்னை பயன்படுத்தினார், உன் குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் கொடுக்கிறேன், அவனை வெட்டிவிடு என்று சொன்னார். ஒன்றும் யோசிக்கவில்லை, வெட்டினேன், கொலை செய்தேன். போலீசார் கைது செய்து சிறையில் போட்டார். இப்ப பண்ணையாரையும் காணும், விடுதலை இல்லை, குடும்பம் தெருவில் நிற்குது. ஐயா இன்னொரு தம்பியை பார்த்து கேட்டேன், நீ எதற்கப்பா வந்தாய்? பொல்லாத போதை பொருளுக்கு அடிமையானேன், போதை வாங்குவதற்கு காசு இல்லை, போதை கடத்தும் ஒரு கும்பலோடு சேர்ந்தேன். போலீசார் கைது செய்தார்கள், என்னை கொண்டு வந்தார்கள். ஐயா பல வருடம் எனக்கு தண்டனை போட்டு விட்டார்கள். ஒரு பெண்ணை பார்த்தேன், அவளை பார்த்து கேட்டேன், நீ எதற்கம்மா வந்தாய்? ஐயோ வறுமை வாட்டியது, பிழைக்க வழி இல்லை, விபச்சாரம் செய்தேன், பல பெண்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்துவதற்கு முயற்சி செய்தேன். போலீசார் வந்தார்கள், கைது செய்தார்கள், என்னை சிறையில் தள்ளிவிட்டார். இப்பொழுது அதற்காக மனஸ்தாபப்படுகிறேன், ஆனாலும் விடுதலை இல்லை. ஐயா வெளியே என் பிள்ளைகளுக்கும் விபச்சாரியின் வேசியின் பிள்ளைகள் என்று என் பிள்ளைகளுக்கும் வாழ வழி இல்லை. நான் வெளியே போனாலும் பிழைக்க முடியவில்லை, உள்ளேயும் எனக்கு நிம்மதி இல்லை. ஐயோ
நான் மெலிந்து போனேன், என் பாவத்தினால் மெலிந்து போனேன், என் பாவத்தினால் மெலிந்து போனேன். அப்பொழுதுதான் நினைத்தேன், இப்படிப்பட்ட மக்களுக்கு வாழ்வழிக்க யார் இருக்கிறார்கள்? இப்படிப்பட்ட எனக்கு ஒரு தரிசனம் வந்தது. இப்படிப்பட்ட மக்களுக்காக, மனம் திரும்புவதற்காக ஒரு சென்டர் ஒன்று தொடங்க வேண்டும். கொலை செய்து, குற்றம் செய்து சிறையிலிருந்து விடுதலை வந்தவர்களை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள். உபச்சாரம் செய்து, பாவம் செய்துட்டும் நல்லவளாய் வாழ வேண்டும் என்று விரும்புவதை சமுதாயம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட சிறு தொழில்கள், கைவினை தொழில்களை செய்து பிழைப்பு நடத்திக்கொள்ள ஒரு இன்ஸ்டிடியூஷன் வைத்தால் நல்லா இருக்குமே அன்னைக்கு யோசித்தேன். கர்த்தருக்கு சித்தமானால் இனி அதை வாய்க்க பண்ணுவார் என்று விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை மக்கள் இப்படி போராடுகிறார்கள். எங்களுக்கும் வாழ்வுண்டோ? ஐயா, நாங்கள் இயேசுவை காண முடியுமா? இந்த சமுதாயங்களை அங்கீகரித்துக் கொள்ளுமா? எங்களுக்கு வாழ்வில்லை. பாவம், 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 பாவத்தினால் மெலிந்து போனேன். இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்க யார் உண்டு? கூச்சல் போடும் எண்ணற்ற மக்கள் உலகின் பல இடங்களில் இருக்கிறார்கள். நண்பா, ஒரே ஒருவர் இருக்கிறார். உன் பாவத்தை தன்மேல் போட்டுக்கொண்டு சிலுவையில் தொங்கி தம்முடைய தூய ரத்தத்தினால் உனக்கு மீட்பளிக்க ஒருவர் காத்திருக்கிறார். பாவத்தில் இருந்து மெலிந்து போன உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி பலப்படுத்துகிற இறைவன். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. ஆண்டவருடைய கிருபையை நம்புவோம். அவர் பாவிக்கு பலம் கொடுக்கிறவர், பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறவர், பாவ சாபத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி ஆசீர்வதிக்கிறவர். எத்தனை சந்தோஷம். சீப்பிடி தம்பி. உள்ளம் உருகி கனியாதா உணர்வு தூய்மை அடையாதா உள்ளம் உருகி கனியாதா உணர்வு தூய்மை அடையாதா வெள்ளம் போன்ற உமதன்பு விரும்பி உரைதல் என்னாளோ விரும்பி உரைதல் என்னாளோ கள்ளமான எண்ணங்கள் கழிந்தே இன்பம் பெருகவே கள்ளமான எண்ணங்கள் கழிந்தே இன்பம் பெருகவே உள்ளம் தூய்மை ஆகவே உள்ள ஒளியே வாராயோ உள்ள ஒளியே வாராயோ அதர்மம் ஒடுங்கி போகாதா ஆன்மா அன்பில் அமிழ்ந்தே
ஒடுங்கி போகாதா ஆன்மா அன்பில் அமிழ்ந்திடவே இதமாயிங்கே வாழவே இதய ஒளியே வாராயோ இதய ஒளியே வாராயோ. அதர்மம் ஒடுங்கி போகாதா ஆன்மா அன்பில் மகிழ்ந்திடவே இதமாய் இங்கே வாழவே இதய ஒளியே வாராயோ உள்ளம் முருகி கனியாதா. பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரு வாய்ப்பு, பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பலம் பெற்ற பாவத்தை ஜெயிக்க பலம் பெற ஒரே வழி, எந்த மனிதனை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகுமே அவரை பிடித்துக்கொள்வோம். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து எதில் என்ன காரியத்தில் நம்மை பலப்படுத்துவாராம்? உங்களை பலப்படுத்தி ஆண்டவர் உயர்த்தி மகிழ்கிறவர். வாசிப்போமா? சங்கீதம் 3:3 சங்கீதங்களின் புத்தகம் 3ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் மகிமையும் கேடகமும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். அவன் தானே உயர்ந்துக்குவான் பார்த்துக்கங்க. தானே கட்ட விட்டு தானே பெரிய ஆள் வள்ளல் பாரி வள்ளல் அப்படி இப்படி தானே போஸ்ட் அடிச்சுக்குவான். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்றான், நீர் தான் என் தலையை உயர்த்துகிறவர். ஒரு அல்லேலூயா. உன் படிப்பு உன்னை உயர்த்தாது, உன்னுடைய திறமை உன்னை உயர்த்தாது, உன்னுடைய பலம் உன்னை உயர்த்தாது, உன்னுடைய ஐஸ்வர்யம் உன்னை உயர்த்தாது. அவரே உன்னை உயர்த்துகிறவர். கைகளை தட்டி பலவீனத்தில் பலம் நீங்கி பலவீனத்தை நீங்கி பலப்படுத்தி உன்னை உயர்த்துவார். இந்த மாதத்தில் அதை செய்வார். சங்கீதம் 27:6 சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் என் தலையை உயர்த்துகிறீர். ஒரு அல்லேலூயா சொல். யாருக்கு முன்பாக? சத்துருக்களுக்கு முன்பாக. தீங்கு நாளில் என்னை கூடார மரத்திலே ஒளித்து வைத்து தமது கூடார மறைவிலே மறைச்சு வைத்து அது முடிந்த பின்பு சத்துருக்களுக்கு மேலாக என் தலையை உயர்த்துகிறவர் நீர்தான் அப்பா. இன்றைக்கு தேவனை செய்வார். நம்முடைய தலையை உயர்த்துகிறவர், மகிமையா நிரப்புகிறவர். பல ஆண்டுகளுக்கு முன்பே நானும் என்னுடைய உடன் ஊழியர் ஒருவரும் ஒரு மந்திரியை பார்க்க போனோம். பல பேர் அங்கே அவருக்காய் காத்து கிடந்தார்கள். வடநாட்டு வியாபாரிகள், செல்வந்தர்கள், பிரபுக்கள், மந்திரிகள் என்று பல துறையை சேர்ந்தவர்கள் வெளியே வெயிட்டிங் ஃபார் மினிஸ்டர். நான் ஒரு ஓட்டை அம்பாசிடர் காரில் போனேன். போகும் வழி ஒரு கிழிஞ்ச ஜீன்ஸ், ஒரு சட்டை, சின்ன பையனா வேற இருப்பேன். போய் நின்று அங்கெல்லாம் பெரிய பெரிய ஃபாரின் கார் சார் நினைச்சு, எங்க கார் தான் உள்ளதுலேயே ஒரு உடைஞ்ச கார். அந்த வாட்ச்மேன் என்றார், பியோன் சொன்னேன், நான் மந்திரியை பார்க்கணும். சிரிச்சான். இங்க பாத்தியா, எத்தனை பெரிய மனிதன் உட்கார்ந்துருக்காங்க, நீ மந்திரியை பார்க்கணும். அதெல்லாம் பார்க்க முடியாது போனார். நல்ல வேளை கெட்ட வார்த்தை சொல்லி நீ ஏசவில்லை. என் கோலம் அப்படி, என் தோற்றம் அப்படி, நான் போன கார் அப்படி விரட்டினார். நான் சொன்னேன், சரி பார்க்க வேண்டாம், நான் வந்திருக்கிறேன் என்ற ஒரு விஷயத்தை சொல்வீர்களா என்று போய் இந்த விசிட்டிங் கார்டு, என்னுடைய கார்டை கொடுத்தேன். ஆமா, பெரிய ராஜேந்திர சோழ பரம்பரை அவன் சொல்லிக்கிட்டான் வாய்க்குள்ளைய. ஒரு 10 நிமிடம் கழித்து அந்த மந்திரி ரூமுக்கு போனா, கார்டை கொடுத்தான் போலும். அடுத்த செகண்ட் மந்திரி அந்த பெஞ்சில உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அந்த ஓரத்தில் உட்கார்ந்து கடை பார்க்கிறேன். உட்கார்ந்து இருந்தேன். அப்படி கையை கட்டிக்கிட்டு அந்த பணக்காரருக்கு மத்தியில் அவர்கள் வைரம் எல்லாம் பூட்டி அப்படி இருக்கிறார்கள் ஷேட்டுமார்கள். 10 நிமிடத்துக்குள் போய் கொடுத்தான். அடுத்த செகண்ட் மந்திரி தன் அறையை திறந்து கொண்டு வேகமாய் ஓடி வந்தார். வாங்க பிரதர், வாங்க, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயோ, உங்களை காக்க வச்சுட்டேன். மந்திரியை பார்க்கணும் உட்கார்ந்து இருந்தார். எல்லாரும் படபடப்படன்னு எந்திரிச்சுனானுங்க. என்னை அப்படியே தோல்ல கையை போட்டு அப்படியே அவர் ரூமுக்கு கூட்டிட்டு போனார். கூட்டிட்டு போய் அப்படி நின்றுக்கிட்டு, என் சேர்ல உட்காருங்க பிரதர்.
இல்ல பிரதர் நான் இங்க உட்கார்ந்துக்கிறேன். இல்ல நீங்க முதல்ல உட்காருங்க. இந்த வாட்ச்மேன் இந்த பியூன் கிட்ட நடக்கிறான். யாரா சின்ன பையனை கூட்டு வந்து இவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்றாரு. அவர் சொன்னார், நீங்க ஜெபம் பண்ணி எலெக்ஷன் நின்ற, நீங்க ஜெபம் பண்ணி இயேசு சொன்னது இப்படி என்னை ஆண்டவர் மந்திரி ஆக்கினார் பிரதர். நீங்க வயசுல வேணா என்னை விட சின்னவனா இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஐயோ நான் உலகத்திலே ஒரு மதிக்கிறாள், நீங்க என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க பிரதர். முழங்கால் படியிட்டார். 2 கைகளும் ஒரு தலையில் கை வைத்து ஜெபம் பண்ணினேன். அவர் கிறிஸ்தவர் அல்ல, அதுதான் முக்கியம். நான் ஜெபம் பண்ணேன், உங்கள்கிட்ட வேண்டிக்க சொன்னேன். நீங்க சொன்னீங்க நீங்க மந்திரி ஆவீங்க, நீங்க பெரிய ஆள் ஆவீங்கன்னு சொன்னீங்க. அதே போல இயேசு என்னை உயர்த்தினார். வெளியே வந்தேன், என்னை கூட்டிட்டு கார் வரைக்கும் பிஸ்கட் காஃபிலாம் வந்துச்சு, சாப்பிட்டோம். வெளியே வந்து கூடயே வந்தார். எல்லாரும் எந்திரிச்சு இப்படி பார்த்தாங்க. என்னை பார்த்தோன்னா அவர் சொன்னார், he is a man of God. இவர் தேவனுடைய மனிதன். அவர் ஆசீர்வதித்தார் என் தலையை சத்துருவின் மேல் அவர் தெய்வம் உயர்த்தினார். காரை அங்க பென்ஸ் BMW பெரிய பெரிய கார்ல என் அம்பாசிடர் காரை மந்திரி திறந்து விட்டு ஏறுங்க பிரதர். ஏறி உட்கார்ந்து சத்துருக்களுக்கு மத்தியில், பிரபுக்களுக்கு மத்தியில், ராஜாக்களுக்கு மத்தியில் தேவனின் தலையை உயர்த்தினார். கைகளை தட்டி, கர்த்தர் மட்டும் உங்களோடு இருந்தால் போதும். இறைவன் செத்த நாயிலும் கேவலமான மனுஷன். அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்குமா, ஒரு கறி குழம்பு கிடைக்குமா, ஒரு சாப்பாடு கிடைக்குமா காத்திருந்த ஒருவன் 7 ஆண்டுகள் ஒரு பேண்ட் ஒரு சட்டையை போட்டுக்கொண்டு அலைந்த என்னை கர்த்தர் எந்த இடத்துல உயர்த்தினார் பாருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை செய்தார், உங்களுக்கும் அதை செய்வார். அவர் உங்களை உயர்த்தி மகிழ்கிறவர், உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறவர். ஏன்னா நான் அப்படிதான் ஆபத்துக்கு நேரம் கூப்பிட்ட போது அன்பாலே உந்தன் கர நீட்டினீரே, உளையான சேற்றிலிருந்து எடுத்து உயர்த்தி உயர்த்தி நீர் என்னை மகிழ்ந்தீர். அல்லேலூயா. உயர்த்தி உயர்த்தி என்னை மகிழ்கிற ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி தான் பிள்ளை செருப்பு தைக்கிறவனா மாறணும்னு ஒரு நாள் வேண்டதில்லை. என் பிள்ளை கலெக்டர் ஆகணும்னு நினைப்பான், என் பிள்ளை ஆபீசராக நினைப்பான். ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி கூட தன் பிள்ளையை உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்று ஆசை இருக்குமானால், சகல அண்ட சராச்சரனுக்கும் சர்வலோகத்துக்கும் ராஜாவா இருக்கிற அவர் பிள்ளையாகி உன்னை எந்த இடத்தில் உயர்த்தி வைப்பார் பாருங்கள். கைகளை தட்டுகள் உயர்த்தி வைக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷம். யோவான் 12:26 சொல்லுகிறது, நான் இருக்கும் இடத்தில் என் ஊழியக்காரனும் இருப்பான். உபாகம் 26:19 சொல்லுகிறது, பூமியில் இருக்கும் பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். சங்கீதம் 92:10 சொல்லுகிறது, வாசிக்கலாம், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேர், புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, தேவன் உங்கள் தலையை சத்துருக்களுக்கு மேலாக இந்த 10வது மாதத்தில் உயர்த்த போகிறார். உங்கள் குடும்பம் செழிக்கும், ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். சங்கீதம் 91:14 சொல்கிறது, என் நாமத்துக்கு பயந்த உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. உபாகம் 28:10 சொல்கிறது, என் நாமம் உங்கள் நெற்றியிலே தரித்திருக்கிறதை கண்டு ஜாதிகள் உங்களுக்கு பயப்படுவார்கள். எத்தனை சந்தோஷம். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போரா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போரா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. இயேசுவே பொருளே, எங்கள் தேவனை தரிசிக்கவே,
துங்கன் இயேசுவின் பொருளே, எங்கள் இயேசுவை தரிசிக்கவே துதிகளுடன் கவிகளுடன், துதிகளுடன் கவிகளுடன் தூய தூயனை நெருங்கிடுவோம். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. அழிந்திடுமே, மண்ணும் மாயையும் மறைந்திடுமே. பொன்னும் பொருள்களும் அழிந்திடுமே, மண்ணும் மாயையும் மறைந்திடுமே. இதினும் விலை பெரும் பொருளே, ஆண்டவர் திருவருளே, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. அவதரித்தார், பாவச்சோதனை மடங்கடித்தார். தேவ மைந்தனாய் அவதரித்தார், பாவ சோதனை மடங்கடித்தார். மனிதனுக்காய் உயிர் கொடுத்தார், மனிதனுக்காய் உயிர் கொடுத்தார். மாளும் மாந்தரை மீட்டெடுத்தார், நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. மரித்தெழுந்தார், ஜீவதேவனே உயிர்த்தெழுந்தார். ஜீவன் தந்தவர் மரித்தெழுந்தார், ஜீவதேவனை உயிர்த்தெழுந்தார். மறுபடியும் வருவேன் என்றார், மறுபடியும் வருவேன் என்றார். மா சந்தோஷ நாள் நெருங்கிடுதே, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா. துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போரா. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா.
இயேசு உங்கள் அருகில் வந்து நிற்கப் போகிறார். அவர் உங்களை பலப்படுத்துகிறவர். பாவத்தில் இருந்து எழுந்து, பாவத்திலிருந்து மீட்டு உங்களை பலத்தினால் இடைக்கட்டி ஆசீர்வதிக்கிறவர். யுத்தத்தில் உங்களோடு வந்து, பாவத்துக்கு விரோதமான யுத்தத்தில், உலகத்துக்கு விரோதமான யுத்தத்தில், பிசாசுக்கு விரோதமான யுத்தத்தில் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவர். கடைசியாக உங்களை உயர்த்தி மகிழ்கிறவர். சங்கீதம் 91:14 சொல்லுகிறது, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை நான் உயர்ந்த அடக்கலத்தில் வைப்பேன். ஹையஸ்ட் பொசிஷன் ஆன் தி வேர்ல்ட். ഏറ്റവും മികച്ച ഉന്നത സ്ഥാനത്ത് നിന്നെ ഇരുത്തും. എന്റെ നാമം അറിഞ്ഞിരിക്കയാൽ നിന്നെ ഉയർന്ന സ്ഥാനത്തിൽ ഇരുത്തും. യഹോവ നിന്റെ ദൈവം നിന്നെ മാനിക്കുന്ന സമയം വന്നിട്ടുണ്ട്. നിന്റെ കണ്ണുനീരും പ്രയാസവും പ്രതികൂലങ്ങളും മാറ്റുവാൻ 2000 വർഷത്തിന് മുമ്പ് ക്രൂസിൽ തൂങ്ങി മരിച്ച് തന്മേൽ നിന്റെ എല്ലാ പാവങ്ങളെയും അഗ്രഹങ്ങളെയും രോഗങ്ങളെയും ദാരിദ്ര്യ പീഡനങ്ങളെയും തന്റെ മേൽ വഹിച്ചത് നിന്നെ കൈവൊഴിയുമോ? നിന്നെ വിട്ടു പോകുമോ? ദൈവത്തിന്റെ മഹാപരിശുദ്ധമായ കരുണ നിന്നെ ഇപ്പോൾ സ്പർശിക്കാൻ പോകുന്നു. വായ തുറന്ന് ഒന്ന് സ്തുതിക്കാമോ? ദൈവത്തിനെ സ്തുതിക്കാമോ? ദൈവത്തിനെ സ്തുതിക്കാമോ? ദൈവത്തിന് നന്ദി മാത്രം പറയാം. നന്ദി പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കാം. தேவனை துதிப்போம், மகிமை செலுத்துவோம். உங்களை பலப்படுத்துகிறவர், உங்களுக்கு முன் நிற்கும் மலைகளை உடைத்து தரைமட்டமாக்குகிறவர், பிரச்சனைகளை தரைமட்டமாக்குகிறவர், உங்களை உயர்த்தி மகிழ்கிறவர். இன்றைக்கு இந்த 10வது மாதத்து திறவுகோல் வசனமாக அதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. நாம் பிரார்த்தனை செய்வோமா? வாயை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். Thank you Jesus name, Holy Spirit of God, Holy Spirit. கொந்த லேச்சு பொங்கி கப்பலாடி செல்கையில் புயல் காற்று சேரி வீசி பாய் கிழிந்து போகையில் இயேசு எங்களிடம் வந்து கப்பலோட்டி இயேசு எங்கள்
எங்கள் ஆவி உம்மில் தங்கும் ஏகபர ஸ்தலத்தில் இயேசு எங்களிடம் வந்து கப்பலோட்டே யாயிரோ இயேசு எங்களிடம் வந்து கப்பலோட்டே யாயிரோ காற்றடக்கி துணை நின்று கரையேற செய்திடும் காற்றடக்கி துணை நின்று கரையேற செய்திடும். இயேசுவின் வல்லமை நம்மத்தில் வரப்போகிறது. வாயை திறந்து கர்த்தருக்கு நன்றி மட்டும் சொல்லிக் கொண்டே இருங்கள். Thank you, Jesus. நன்றி இயேசு சுவாமி, Thank you, Lord. Hallelujah. நன்றி ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. Thank you, Jesus. ஒவ்வொரு அறையிலும் இயேசு இப்பொழுது வந்து நிற்க போகிறார். ஸ்தோத்திரம். இந்த 10வது மாதத்தில் Jesus. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் வல்லமை ஒவ்வொரு மேலும் வரப்போகிறது. Jesus. பரிசுத்தமான தேவன் உங்களை தொடப்போகிறார். Thank you, Lord. Thank you Jesus. ஸ்தோத்திரம். நன்றி ஸ்தோத்திரம். நன்றி இயேசு சுவாமி, Jesus. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். வாயை திறந்து கர்த்தருக்கு நன்றி மட்டும் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். நன்றி. நன்றி. நீங்கள் விரும்பினது வரும். Thank you, Jesus. பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து உங்களை பலப்படுத்துகிறவர். நன்றி. யுத்தம் உங்களுக்காக யுத்தம் செய்து மலை போன்ற பிரச்சனைகளை தவிடு பொடியாக்கி உங்களை பலப்படுத்துகிறவர். ஸ்தோத்திரம். உங்களை சத்துருக்களுக்கு மத்திய உங்கள் தலையை உயர்த்துகிறவர். Jesus. தேவனுடைய வல்லமை இறங்கி வரப்போகிறது. செரு பாபேலுக்கும் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் சம பூமியாவாய். தேவனுடைய கரம் பராக்கிரமசாலியே உன்னோடு இருக்கிறது. நன்றி மட்டும் சொல்லுங்கள். நன்றி ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இயேசு இப்பொழுது உங்களை தொட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறேன். நன்றி மட்டும் சொல்லுங்கள். நன்றி இயேசு சுவாமி, நன்றி தகப்பனே. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், ஒவ்வொரு மேல் இறங்கட்டும், ஒவ்வொரு மேல் இறங்கட்டும், ஒவ்வொருவரின் தொடும், ஒவ்வொருவரின் தொடும். மகிமினா நிரப்பும், மகிமினா நிரப்பும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு தொட்டுக் கொண்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த புதிய மாதத்தில் திறவுகோல் ஜெபத்தில் பங்கெடுத்த என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவருடைய வேதனைகளை மாற்றும், அவருடைய பிரச்சனைகள் தவிடு பொடியாகட்டும், வியாதிகள் சாபமாய் போகட்டும். சபித்து நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகள் என்ன விரும்பி ஜெபிக்கிறார்களோ அது உண்டாகட்டும். நன்றி இயேசு சுவாமி, நன்றி நன்றி. பாவத்திலிருந்து என்னால் விடுதலை பெற முடியவில்லையா அங்கிள்? I am depressed. ஏதோ மனம் உடைந்து எனக்கு பாவம் வேண்டாம், இயேசு போதும் என்று நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் பலன் தாரும். இந்த பொல்லாத பாவத்திலிருந்து விடுதலையாக்க கிருபை அளிச்சருளும். சாபங்கள் நீங்கட்டும், தோல்விகள் வெற்றியாய் மாறட்டும். இந்த மாதம் என்ன ஆசீர்வாதம் எதிர்பார்த்து என் பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ அச்சரியம் கொட்டி கொடுத்தருளும். ஒவ்வொரு சிரசிலும், ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு வியாபாரத்திலும், ஒவ்வொரு ஊழியத்திலும் நீர் அதன் காலத்தில் ஏற்ற சமயத்தில் காரியங்களை தீவிரமாக நடப்பிக்கிறவர். அப்படியே ஆசீர்வதிச்சருளும். நான் அப்ரோஜனமான ஊழியக்காரன், தேவரை செய்ய சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுக்கு துதிக்கணும் செலுத்துகிறேன். சகல சத்து வல்லமை சத்தின் கட்டளையும் சத்தின் கிரைகளையும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களை விருந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி நிர்மலமாக்க ஜெபிக்கிறேன். பிசாசுகளை நிர்மலமாக்க ஜெபிக்கிறேன். இப்பொழுது ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கிருபை கூட இருக்கட்டும். ஆண்டவரே, என் பிள்ளைகள் விரும்பினதை கொட்டி கொடுத்து ஆசீர்வதித்தலும். இயேசுவின் ஊழியத்தை ஜெபத்தினாலும் பொருளினாலும் காணிக்கலாம் தாங்க போகிற மக்களை ஆசீர்வதித்தலும். அப்பா, இந்த ஊழியத்தின் உடன் ஊழியர்களோடு ஆசீர்வதியும். ஜெப பங்காளர்கள் 7600 சிலரை ஜெப பங்காளர்கள் அத்தனை பேர்களையும் ஆசீர்வதியும். ஜெபிக்கும் கிருபையை தாரும். மற்றவர்களுக்காக லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஊழியத்தின் மூலமாய்
இயேசு கிறிஸ்துவின் 6 லட்சத்துக்கு மேலான மக்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதியும், அத்தனை திருச்சபைகளை ஆசீர்வதியும். இந்த தொற்று வியாதி பூரணமாய் உலகத்தை விடுதலையாக்கும். சபைகளில் ஆராதனை நிரந்தரமாய் நடக்க தொடங்கட்டும். எல்லா போதகர்களையும் ஆசீர்வதியும், ஊழியர்காரர்களை ஆசீர்வதியும், ஊழியங்களை ஆசீர்வதியும். சாபங்கள் நீங்கி போகட்டும் சுவாமி. வியாதியோடு இருக்கிற மக்களை பரிபூர்ண சுகத்தை தாரும். சத்துரு வல்லமை நீங்கி போட்டும். சகலத்துக்கு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன், பிசாசுக்கு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். எங்கள் விளாங்குடி கிராமத்தை ஆசீர்வதியும், எங்கள் தெருக்களை ஆசீர்வதியும். இங்க இருக்கிற ஒவ்வொரு வீடும் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. இப்படி தூய ரத்தம் சொந்தமாய் மாறட்டும். சாத்தான் வல்லமை கட்டப்பட்டு சேர்ந்து போட்டும். இந்த கேம்பஸ் முழுதும் பரலோக அக்னி நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி நிரம்பி வழியட்டும். எப்பொழுதும் ஜெப ஆவி, ஜெப தூபம், பரிசுத்தாவின் வல்லமை இந்த இடத்தில் தங்கி நிரந்தரமாக இருக்கட்டும். ஒவ்வொரு உடன் ஊழியர்களும் ஆசீர்வதியும் அப்பா. எல்லா துதிக்கணும் உமக்கே செலுத்துகிறேன். சகல ஜெபிக்கிறேன், பிசாசுகள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். கர்த்தரா இயேசுக்கு சுரத்தைகள் மேல் பூசிக்கொள்கிறேன். நீ ஆசீர்வதிக்கல, நானும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னதே. கர்த்தரா இயேசுக்கு நாமத்தில் ஜனங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறப்பா. நாளை நடக்கிற blessing prayer time காலை 9 மணிக்கு நடக்கிற ஞாயிற்றுக்கிழமை blessing prayer timeல கலந்து கொள்கிற மக்களை ஆசீர்வதியும். அந்த prayer timeையும் ஆசீர்வதித்து தாரும். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த கிருபையுள்ள வாக்குத்தத்தம், திறவுகோல் வசனத்துக்காக கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நேரில் அநேகர் வந்திருக்கிறீர்கள். அத்தனை பேரும் இயேசு நாமத்தில் வருக. அநேகர் யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் கலந்துருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு பிளஸிங் ப்ரேயர் டைமுக்கு வந்துருங்க. காலை 9 மணிக்கு கர்த்தருடைய கரங்கள் இந்த ஊழியங்களை பற்றி சொல்லுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப்ல டென்சிங் டேனல் பேஜஸ் ஃபகட்ஸ். அதோட மற்றவர்களுக்கு சொல்லுங்கள், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேவனுடைய கரம் கூட இருக்கட்டும். அநேகருக்கு அதன் மூலமாக சுவிசேஷத்தை சொல்லுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தை போகட்டும். எங்களுக்காக, எங்கள் ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அப்பா கொஞ்சம் முடியாமல் இருக்காங்க. நம்முடைய இந்த கட்டுமான பணிகளுக்காக நிறைய தேவைகள் இருக்கிறது. கர்த்தரை ஏவினால் உங்களுக்கு காணிக்கலாம். தாங்கள் எங்கள் இயேசுவுடன் ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இந்த மாதம் முழுதும் பூரண கிருபை உங்கள் குடும்பத்தின் மீது தாங்கி ஆசீர்வதிப்பதாக. கர்த்தர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தங்களுக்காக கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திரியேக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கன மகிமையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்தி கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல பாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் விசேஷமாய் இந்த அக்டோபர் மாதம் முழுதும் நம்ம நிலைத்திருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.